ஹாய் பிடிஎஸ்ஆர் மிஸ், மை பிக் பிடிஎஸ்ஆர் மிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். சரிடா, நம்ம ஜெய்ஹோப்போட ஒன் ஷாட்டு ஒன் சைட் லவ்வோட பார்ட் 2 பார்த்துடலாம். இது ரொம்ப நாள் பெண்டிங்கில் கிடக்கு. சரி, இன்றைக்கி நம்ம இதை பார்த்துடலாம். புதுசாக யாராவது பார்க்க வந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? இப்போ அடுத்து சுகாவோட மாஃபியா மாமா வரும். அதுக்கப்புறம் ஒரு தயாங்கோட ஒன் ஷாட் பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் மினி சீரியஸ் பார்க்க போகிறோம்டா ஆர்மிஸ். அதாவது ரிக்வஸ்ட் வந்தால் சிட்டி பொண்ணு, வில்லேஜ் தாய் மாமாஸ், ஓகேவா? இதுதான் மினி சீரியஸ் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? பார்ட்டாக வரும். ஒரு 10 எபிசோடு கிட்டே வரும்டா ஆர்மிஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ப்ளீஸ், ஓகேவா? சரி வாங்க, இப்போ ப்ரொஃபஸர் அங்கிள் ஒன் சைட் லவ் பார்ட் 2 போவோமா உள்ள? ஓகே. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டட், ஓகேவாடா ஆர்மி? சரி வாங்க போயிடலாம். ரீகேப் மட்டும் பண்ணிக்கலாம். பார்ட் 1 உங்களுக்கும் ஜெய்ஹோப்புக்கும் ஃபோர்ஸ் மேரேஜ் ஆகிருக்கும். ஏன் காணாமல் போயிருப்பாங்க. லாஸ்ட் நீங்கள் அவரை பழி வாங்குற மாதிரி, அவரை உங்களை பழி வாங்குற மாதிரி, இதோட நான் அதை முடிச்சிருப்பேன். ஸோ இதில் அதோட தொடர்ச்சியை பார்த்துடலாம், ஓகேவா? டேய் ஜெய்ஹோப், அதான் அவள் சொல்கிறாள, நீ சொல்லி கொடுத்தா நல்லா படிப்பேன், அவள் தான் சொல்கிறாள, சொல்லி கொடுடா. ஸோ சிக்கிட்டோமே. சரி, ஓகே, நானே சொல்லிக் கொடுக்குறேன். சார் நீங்களாம் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ப்ரொஃபஸரும் போயிடுறாங்க. இப்போ உங்கள் அன்கிள் தான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் நான் படிக்கவே மாட்டீங்க. அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்தினாரோ அதுக்கு அப்படியே நீங்கள் அவரை இது பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் படிக்கவே மாட்டீங்க. ஓ, இது புரியலையே, இது நல்லா சொல்லிக் கொடுங்க, இப்படியே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவருக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அவருக்கு வேறு லெவலில் மண்டக்கிற்கு பிடிக்குது. அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறாரு, இப்போ நீ ஒழுங்காக படிக்கலைன்னு வையி, நாளைக்கு கிளாஸில் நீல் டவுன் போட வச்சுருவேன், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டுறாரு. நீங்கள் இவர் செஞ்சாலும் செய்வார்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கரெக்டாக படிக்கிறீங்க. அங்கிள் புரியுது, புரியுது, எனக்கு புரியுது. இது இப்படியா? ஓகே அங்கிள், புரிஞ்சு அங்கிள். ஓகே, புரிஞ்சில. இப்போ என்ன பண்ணுற தெரியுமா? இப்போ இதெல்லாம் நீ இந்த அசைன்மெண்ட்டை நைட்டுக்குள்ளே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓவராக உங்களுக்கு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டு அவர் தூங்க போயிடுறாரு. நீங்கள்னா ஐயோ என்னடா நடக்குது இங்கே? இந்த அசைன்மெண்ட்டை நான் நைட்டுக்குள்ளே எங்கிட்ட முடிக்கிறது? போயா, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒயனாக இருந்தால் இந்நேரம் நான் செஞ்சுருப்பேன் மாமா. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இருக்கிற ஒயன் கிடையாது. இப்போ நான் டோட்டலாகவே செஞ்சுட்டேன். நீங்கள் சொல்கிற அசைன்மெண்ட்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்டு போனோடனே நீங்கள் நோட்டெல்லாம் மூடி வச்சுட்டு சோஃபாவில் போய் படுத்து தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. உங்கள் அம்மா தான் அப்படியே காஃபி போடுறதுக்கு ரூம்லேருந்து எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ கிச்சனுக்கு வராங்க. இப்போ வரும்போது உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஒயன் நம்ம என்னடி இங்கே தூங்கிட்டுருக்க? என்ன எங்கே தூங்குறது? ரூமில் போய் தூங்கலையா? நான் ரூமுக்கு போகல. ஏண்டி நைட்டு பூரா அந்த மனுஷன் தூங்க விடாமல் ஆக்கிக்கிட்டு இருக்காரு, காலைல நீ தூங்க விடாமல் ஆக்கிட்டு இருக்க. போக என்னடி கத்துற? பின்ன என்னம்மா, அவர் என்னன்னா அது சொல்லி கொடுக்குறேன், இது சொல்லி கொடுக்குறேன், அசைன்மெண்ட்டு பண்ண சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் சாடி அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா நானே இப்போ எவ்வளோ தூக்கத்தில் இருக்கேன். இப்போ நீ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்னடி ஆச்சு? அவர் தூங்க விட மாட்டாருமா? எதுக்குடி? ரூமில் போய் தூங்க வேண்டியதானே? ரூமுக்கு போனால் போகிற வழியில் அந்த மனசை பார்த்துருவாருன்னு சொல்லிட்டு தான் அங்கே போகாமல் இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கேன். என்னடி சொல்கிற? அவர் எனக்கு ஹோம்ஒர்க் நிறையா கொடுத்துருக்காருமா, அதை செய்யாமல் நான் ரூமுக்கு தூங்க போனேன்னா அப்போ அவர் என்னை எப்படிமா தூங்க விடுவார்? ரூமுக்கு போகிறத பார்த்தா அவ்வளோதான், நான் செத்தேன். நைட்டு பூரா விடிய வச்சு செஞ்சிருவார். அதனால தான் நான் சாட்டி கம்முன்னு இங்கே படுத்து தூங்கிட்டேன். இப்போ என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கேட்டோடனே உங்கள் அம்மாவும் ஐயோ என் குழந்தையவார் எப்படிலாம் கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டு இப்போ காஃபி போட எல்லாத்துக்கும் காஃபி போட போயிடுறாங்க. இப்போ நீங்கள்
தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் தாத்தா தான் பயங்கரமாக காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு ஜாக்கிங் போடுறதுக்கு ஷூவை தேடிக்கிட்டு இருக்காரு. டம்மு டும்முன்னு எல்லாத்தையும் போட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. நீங்கள்னா தாத்தா கொஞ்சம் பையன் தான் தேட வேண்டியதானே தாத்தா, ஏன் தாத்தா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லைடி பேத்தி, என்னோடய ஷூவை காணோம், நீ பார்த்தியான்னு கேட்குறாரு. உங்கள் ஷூவை நான் எதுக்கு பார்க்க போகிறேன், இதுக்கு மேலே இங்கே தூங்கினா நம்ம தூங்க முடியாதுடா சாமின்னு சொல்லிட்டு நீங்களுமே உங்கள் நோட்டெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு பேக்கை தூக்கிட்டு இப்போ ரூமுக்கு போயிடுறீங்க. ரூமுக்கு போயிட்டு ரூமில் படுத்து தூங்குறீங்க. அப்போ வந்துட்டு ஒரு டைம் வந்து 7:30 ஆகுது. அலாரம் வச்சுருக்கீங்க, அலாரம் அடிக்குது. அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அதுக்குள்ளேயுமாட டைம் 7:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே எழுந்திரிச்சு காலேஜுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கிளம்பி வெளில வரீங்க. அப்படியே வந்துட்டு நீங்களுமே வெளில வரீங்க. ஜெய்கோப்புக்குமே வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பி அப்படியே வந்துட்டு அவர் ப்ரொஃபஸர் தானே, கிளம்பி அவருமே வராரு, வெளில வராரு. இப்போ அவர் உங்களை பார்க்குறாரு. என்ன மேடம் அசைன்மெண்ட் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. முடிக்கலை. என்னடி அசைன்மெண்ட்டு முடிக்கலைன்ற? பின்ன நீங்கள் அசைன்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பீங்க, நான் அதை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? நீங்கள் காலேஜில் வச்சு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்களோ அதை மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். வீட்டில் வச்சு நீங்கள் கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்கிட்டே என்ன வைத்தியமுறா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். சரி வாங்க அங்கிள் வாங்க, நம்ம வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் நான் நியாயத்தை கேட்போம். நீங்கள் வீட்டில் வச்சு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை பண்ணலாமா இல்லை காலேஜில் வச்சு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்போன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அத்தா திருப்பியும் முதல்ல வேணாம்த்தா வேணாம், நீ ஹோம்ஒர்க்கே பண்ண வேணாம், என்னை ஆளை விடுறின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அவர் வந்து டைனிங் டேபிளுக்கு தான் போகிறாரு. நீங்களுமே பின்னாடியே போகிறீங்க. இப்போ 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜெய்கோப் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார் காலேஜுக்கு. நீங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் அம்மாட்ட டிஃபனை வாங்கி பேக்கில் வச்சுட்டு இப்போ நீங்கள் கிளம்பி வெளில போகிறீங்க. நீங்கள் வெளில போகிறங்கும்போது உங்கள் நெய்பர் வராங்க. உங்கள் நெய்பர் வேறு யாருமே, அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க. அது வேறு யாருமே இல்லை, தயாங் தான். தயாங் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் குடியிருக்காரு. உங்களுடைய சீனியர், ஓகேவாடா, உங்களுடைய சீனியர். இப்போ அவர் தான் வந்துட்டு வராரு. அவர் காலேஜெலாம் முடிச்சுட்டு ஜாப் தேடிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ தான் படிச்சிட்ருக்கீங்க. உங்களோட சீனியர், ஓகேவா, உங்கள் காலேஜில் தான் படித்தாங்க. உங்களோட சீனியர் உங்கள் காலேஜில் படித்தும் முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து தயாங் உங்ககிட்ட வந்து சொல்கிறார். ஒயன், சொல்லுங்கள் தயாங். ஒயன், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா? என்ன சீனியர்? என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே, ஸோ ட்ரெஸ் எடுக்கணும், எனக்கு கொஞ்சம் வந்து செலக்ட் பண்ணி தரியா? நான் காலேஜுக்கு போகணுமே, ஒரு 10 மினிட்ஸ் என் கூட மட்டும் வா, வந்து எனக்கு ட்ரெஸ் மட்டும் சூஸ் பண்ணி கொடுத்துரு, நானே உன்னை கொண்டு போய் காலேஜில் விட்டுறேன். சீனியர், காலேஜுக்கு லேட் ஆயிருமே, இன்றைக்கி ஒரு நாள் ஏதாவது சொல்லி சமாளிப்பான். இன்றைக்கி தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அவள் இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே வாய் திறந்து கேட்டதே கிடையாது தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளுக்கு எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து கேட்குறாரு. கேட்டோன்னே நீங்களுமே சரி ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் கூட போயிடுறீங்க. போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தயாங்கிட்ட கொடுத்து இது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நல்லாயிருக்கும், கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. அவருமே வந்துட்டு ஹாப்பியாக வாங்கிட்டு இப்போ உங்களை காலேஜுக்கு கொண்டு வந்து விட வராரு. உங்களை அப்படியே வந்துட்டு காலேஜில் இறக்கி விட்றாரு. இறக்கி விட்டு நீங்களுமே வந்துட்டு இறங்கிட்டு இப்போ வந்துட்டு தயாங் உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே உங்களை லைட்டாக ஹக் பண்ணுறாரு. அதாவது ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணுறாரு. நீங்களுமே ஹக் பண்ணிட்டு சிரிச்சிட்டு பாய் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இதை வந்துட்டு காலேஜ்லேருந்து ஜெய்கோப் பார்த்துறாரு. அதாவது வந்துட்டு அவர் சைன் போடுறதுக்கு வந்திருப்பார், பிரின்சிபல் ரூமுக்கு சைன் போட வந்திருப்பார். வந்த டைமில் இந்த காட்சியை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஒன்றுமே பண்ணல, சிரிக்கலை, ஜெலஸும் ஆகலை. அவர் பிசாடி கிளாஸ்க்குள்ளே போயிட்டார். நீங்கள் இப்போ அப்படியே வந்துட்டு போகிறீங்க, உள்ளே காலேஜுக்குள்ளே போகிறீங்க. போய் கிளாஸ்க்குமே போயிட்டு நிற்கிறீங்க. அவர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் வெளில நிற்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் வாங்க மேடம், என்ன இவ்வளோ லைட்டு? அது வந்து அது உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, முழிச்சிட்டே நிற்கிறீங்க. நீல் டவுன் சார், நீல் டவுன். ஏன் சார்? அது வந்து இல்லை சார். நீல் டவுன். என் கிளாஸில் ஒழுங்கினமாக யாருமே இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒபே பண்ணணும், புரியுதா உனக்கு? நீல் டவுன் அப்படின்றாரு. இப்போ நீங்களுமே உங்களுக்குமே வேறு வழி தெரியலை. நீங்களுமே அப்படியே வெளியில் அதாவது வந்து கட்ஸு தான் போட்டிருப்பீங்க, ஓகேவாடா, சுடிதார் போட்டிருப்பீங்க, கட்ஸு போட்டிருப்பீங்க. அந்த கட்ஸுவை வந்து கழட்டி அங்கிட்டு ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து நீல் டவுன் போடுறீங்க, வெளியவே நீல் டவுன் போடுறீங்க. இப்போ வந்துட்டு அவர் பாடம் நடத்திட்டு இருக்காரு.
அதான் சும்மா நிற்க வச்சாலே உங்களுக்கு கால் வலி மேலே தான் கண்ணு போகும். எப்படி மனது பாடத்தை இது நடத்துகிறத பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் முட்டிங்கால் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு முட்டியெல்லாம் வலிக்குது, இவர் வேறு எந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்களுமே பாடத்தை கவனிக்கலை. முட்டி வலிக்குதே, எப்படா நம்ம கிளாஸ்க்குள்ளே போக போகிறோம், எப்போடா உட்கார போகிறோன்ற மாதிரி தான் நீங்களுமே வெளில முட்டிங்கால் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து பிரின்சிபல் வந்து வராங்க, அதாவது வந்து செக் பண்ண வருவாங்களே, கிளாஸ் எல்லாம் செக் பண்ண வருவாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு இப்போ பிரின்சிபல் வந்து கிளாஸ் செக்கிங்க்கு வந்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கிளாஸாக இப்போ செக் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இப்போ உங்கள் கிளாஸ்க்கு வராரு, நீங்கள் வெளில நீல் டவுன் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட வந்து கேட்குறாரு, ஒயன் சார் எதுக்கு நீல் டவுன் பண்ணியிருக்க? ப்ரொஃபஸர் தான் நீல் டவுன் பண்ண சொன்னார். எதுக்கு? சார் நான் இன்றைக்கி வந்து கிளாஸுக்கு லேட்டாக வந்தேன். அதுக்கு. எதுக்கு லேட்டாக வந்த? சார் அது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பர்த்டே சார் இன்றைக்கி, அதுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நீ சாயங்காலம் எடுக்க போயிருக்கலாமே. சாயங்காலம் எடுக்க போயிருக்கலாம் தான், சாயங்காலம் அவளுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன். இங்கே நம்மளுக்கு கிளாஸ் முடியறக்கே, ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாமே சேர்ந்து முடியறக்கே மணி எப்படியும் 6:45 ஆயிடுதுல்ல சார். அதனால தான் சார் நான் வந்துட்டு இப்போயே எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். ஓ அப்படியா? அது அவர்கிட்ட சொல்லியிருக்கலாமே. சொல்ல வந்தேன் சார், அதுக்குள்ளே அவர் என்ன நீல் டவுன் போட வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் இப்போ போயிட்டு ப்ரொஃபஸர் போயிட்டு ஜேகோப்கிட்ட பேசுகிறாரு. இப்படி வந்துட்டு ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணை எதுக்கு சார் நீங்கள் நீல் டவுன் போட வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சார் அந்த பொண்ணு வந்து கிளாஸ்க்கு லேட்டாக வந்தால் அதனால் நீல் டவுன் போட வச்சுருக்கேன். இப்படிலாம் பண்ணக்கூடாது, பொண்ணுங்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறக்கூடாது. அப்போ அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொன்னாங்கன்னா அப்போ காலேஜோட பேரை கேட்டு போயிடும். ஜேகோப் நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்குறாரு. சார் அது இல்லை சார், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், அந்த பொண்ணை எந்திரிச்சு உள்ளே போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே ஜேகோப்புமே சரி ஒயன் சார் உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துருச்சு, அப்படியே பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகல போகிறீங்க. ஒயன் சொல்லுங்கள் நம்ஜூன் சார், உன்னோட ஷூவை விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே நீங்களுமே போய்ட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு அதை போட்டுட்டு இப்போ உள்ளே போகிறீங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரின்சிபல் வேறு யாரும் இல்லை, தான்டா. சரி அப்போ அவருமே போயிடுறாரு. நீங்களுமே போய்ட்டு கிளாஸில் ஹாப்பியாக உட்காந்துருக்கீங்க. அப்பா கடவுளாக பார்த்து நம்மளை காப்பாற்றி விட்டாரா சாமின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு லன்ச் டைம் வருது, எல்லாருமே சாப்பிட போகிறீங்க. சாப்பிட போகும்போது வந்துட்டு இப்போ கேண்டீன் செக்கப்புக்கு வராரு. அதாவது வந்து சாப்பாடு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு பிரின்சிபலாக அவர் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து கேண்டீனுக்கு வராரு, நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு வரும்போது உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றாரு. இன்னும் சூப்பராக இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்றாரு. அப்போ நீங்கள் சார் வேணா எடுத்துக்கோங்க சார் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸை நீட்டுறீங்க. இல்லை போதும் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எங்கள் அம்மா தான் சார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அம்மா ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும், உங்கள் அம்மாட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. இப்போ போகிறாரு, அதாவது கேண்டீனுக்கு போகிறாரு. நீங்கள் வந்து டேபிளில் உட்காந்து தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அவருமே போகிறாரு. போயிட்டு இப்போ வந்துட்டு ஜேகோப் பார்க்குறாரு. ஜேகோப் டிஃபனும் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது 2 பேரும் ஒரே வீட்டிலேருந்து தான் வரீங்க. ஆனால் இது காலேஜில் யாருக்குமே தெரியாது. நீங்கள் வந்து ஜேகோப் வந்து உங்களுடைய அங்கிள்னு காலேஜில் யாருக்குமே தெரியாது, ஆரம்புக்கு முதற்கொண்டு தெரியாது. இப்போ வந்து ஜேகோப்போட டிஃபன் பாக்ஸை பார்க்குறாரு. உங்கள் சாப்பாடு மாதிரியே அவர் சாப்பாடில் இருக்குது. ஜேகோப்கிட்ட போய் கேட்குறாரு, இன்னும் ஒரே சாப்பாடு, நீயும் ஒரே சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப்கிட்ட கேட்குறாரு. ஏன் ஊர் உலகத்தில் ஒரே மாதிரி சாப்பாடு வேறு எங்கேயுமே பண்ணவே மாட்டாங்களா? இப்போ ஒரு வீட்டில் சாம்பார் வச்சாங்களா, இன்னொரு வீட்டில் சாம்பார் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் கேட்குறாரு. ஓ அப்படியா, இன்றைக்கி ஒயன் வீட்டில் வச்சுருக்க சாப்பாடு தான் உங்கள் வீட்லேயுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்லிட்டு ஜேகோப் தலையாட்டுறாரு. அப்புறம் ஆரமும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டதுக்கப்புறம் வந்து லன்ச் டைம் முடியுது. இப்போ எல்லாருமே வந்து கிளாஸ்க்கு போகிறீங்க. போய் கிளாஸை கவனிக்கிறீங்க. கிளாஸும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ப்ரொஃபஸர் வந்து அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் வந்துட்டு அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு கரெக்ஷன் பார்க்கணும்ல, அதனால் வந்து காலேஜில் இருக்கார். நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. போய் வீட்டில் உட்காந்து இப்போ டிவி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா லைட்டாக டீ போட்டுத்தாங்கம்மான்னு சொல்லிட்டு டீ வாங்கி டீயும் குடிச்சிக்கிட்டே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஹோம்ஒர்க்லாம் எதையுமே கண்டுக்கல, டிவி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஜேகோப் வராரு. கையில் ஒரு பையனோடு வராரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் பார்த்து ஒன்றுமே கண்டுக்கல. நீங்கள் டிவியை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வராங்க. வந்து
யாரா இந்த சின்ன பையன் க்யூட்டாக இருக்கியாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்குறாங்க. தூக்கிட்டு இப்போ வந்துட்டு ஜெயகோப்கிட்ட கேட்குறாங்க, யாரா அந்த பையன், செம்மையாக இருக்கியாண்டா அந்த பையன், அழகாக இருக்கியாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஜெயகோப், என் பையன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்கள் பையனா, உன் பையனா, என் பையனா, என்னோட பையன் அப்படின்னு ஜெயகோப் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்கள் எந்திரிச்சு என்ன சொல்கிறீங்க மாமா, உங்கள் பையனா, எனக்கு புரியலை. என் பையனா, உனக்கு என்ன புரியணும், எனக்கு பிறந்த என்னோட பையன், உனக்கு என்ன புரியணும், என்னது என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்னடி உங்ககிட்ட என்னடி சொல்கிற, எனக்கு பிறந்த என்னோட பையன். மா இருடி கேட்குறேன், என்னடா சொல்கிறேன்னா இது என்னோட பையன் அவ்வளோதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிட்டு அப்படியே வந்து அவர் ரூமுக்கு போயிடுறாரு. நீங்கன்னா உங்கள் அம்மாவை பார்த்து முறைக்கிறீங்க, இப்படியே வாழ்க்கையை நாசமாக்கிட்ட. ஒரு பக்கம் யாயாவை கல்யாணம் முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னார், இப்போ கையில் ஒரு பையனோட வந்து நிற்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு என்னைய கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்த்து நீங்கள் அந்த முறைக்கிறீங்க. உங்கள் அம்மா இப்போ தான் எல்லாத்தையும் திங்க் பண்ணுறாங்க, ஐயோ நானே என் பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு இப்படி நாசமாக்கிட்டேனேன்னு நினச்சி உங்கள் அம்மா வந்துட்டு திங்க் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஜெயகோப்பை வந்துட்டு சாப்பிட கூப்பிட்றாங்க, அதாவது வந்துட்டு டின்னருக்கு வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. நீங்கள் ரூமில் வந்து உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க, இந்த பையன் யாரோட பையனாக இருக்கும், ஜெயகோப்போட பையனா, என்ன அன்குல் வந்துட்டு யாயாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னார், இந்த பையன் யாரோட பையன் இப்போ கூட்டிகிட்டு வந்து என் பையன்ட்டுக்கு இருக்காரு, ஐயோ கடவுளே எதுக்கு தான் இப்படி என்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க, நீங்கள் எந்திரிச்சு சாப்பிட போகிறீங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜெயகோப் பையனோட வராரு, நீங்கள் எதுவுமே கண்டுக்கலாம், நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவருமே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது அந்த பையனுக்கு ஊட்டி விட்றாரு. வந்து அவருமே சாப்பிட்டுட்டு அந்த பையனுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காரு. இப்போ உங்கள் அம்மா கேட்குறாங்க, டேய் உண்மையே சொல்கிறா, யாடா அந்த பையன், ஏங்க்கா இத்தனை தடவை கேட்குற, இது என்னோட பையன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகோப் சொல்கிறாரு. இப்போ உங்கள் பாட்டி கேட்குறாங்க, உன்னோட பையனா என்னடா நினச்சிட்ருக்க மனசில், நீ செய்கிறதே சரியில்லை ஜெயகோப், இப்போ உங்ககிட்ட எதுவுமே நாங்கள் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி கேட்குறாங்க. மா இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இது எனக்கும் யாயாவுக்கும் பிறந்த பையன், போதுமா, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, என்னடா சொல்கிற, ஆமாம் நாங்கள் லிவிங் டுகெதரில் இருந்தோம், அதனால தான் அவள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான், என்ன செய்யாது, பையன் பிறந்துட்டியான், வந்துட்டு வீட்டுக்கு தெரிஞ்சால் ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு சீக்ரெட்டாக வந்து வளர்த்துட்ருந்தோம். இப்போ வந்துட்டு இவனை இப்படியே விட முடியாதுல்ல, யாயா எங்கே போனானும் தெரில, ஸோ அதனால் இவன் என் கூடயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயகோப் சொல்கிறாரு. டே உன்னை நான் எப்படி வளர்த்து என்னடா பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு கூட லிவிங் டுகெதரில் இருந்தேன், இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது உங்கள் பேத்தியே அவளை எங்கே கொண்டு வச்சுருக்கானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போனா நீங்கள் உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, அப்படியே டேபிளை தட்டிட்டு எந்திரிக்கிறீங்க, உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது, என்னை பார்த்தா நான் ஆள் கடத்துகிற மாதிரி தெரியுதா, ஒழுங்காக போயிருங்க அன்குல், என்கிட்ட இதுக்கு மேலே ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. நடி பண்ணுவேன், நான் பண்ணுவேன், நல்லா என்ன பண்ண முடியும், அப்படி தாண்டி சொல்லுவேன், நீ தாண்டி யாயாவை கடத்திருக்க, உனக்கு தெரியும்டி யாயா எங்கே இருக்கான்னு, ஆனால் நீ சொல்ல மாட்ற, எல்லாம் எனக்காண்டி தானே, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழணுன்றக்காண்டி தானே நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வாய்க்கு வாய் உங்கள் அன்குல் இதையே தான் சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு இதுக்கு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஓவராக டென்ஷன் ஆகுது, சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே அதை தூக்கி அவர் தலைவலியாக கொட்டிடுறீங்க, அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, அதாவது அடுப்போட உச்ச கட்டத்தில் இருக்கார் மனுஷன், நீங்கள் இப்படி பண்ணணும், எல்லாரும் சாக்கா பார்க்குறாங்க, ஐயோ ஜெயகோப் என்ன பண்ண போறியான்னு தெரியலன்னு சாக்கா பார்க்குறாங்க. இப்போ ஜெயகோப் சட்டுன்னு எழுந்திரிச்சு அப்படியே சப்புன்னு கன்னத்தில் அடியை கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கன்னத்தை பிடிச்சிட்டு அடிக்க வேற செய்கிறீங்களா அன்குல், நீங்கள் எப்படிலாம் புதுசாக ஆரம்பிச்சிட்ருக்கீங்க, அதாவது இந்த பையனுக்காண்டி யாயாக்காண்டி நீங்கள் என்னை அடிக்கிறீங்கள, உங்களுக்கு ஒரு நாளைக்கு புரியும், யாயாவை நான் கடத்தலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு புரியும், அன்றைக்கி என் காலில் விழுந்து கெஞ்சுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்போ வந்துட்டு அந்த பையனுக்கு ஜெயகோப் சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காரு. அவன் பயந்துட்டியான், அதாவது நீங்கள் இப்படி எந்திரிச்சு அவர் தலையில் சாப்பாடு கொட்டினோடனே அவன் பயந்துட்டியான். இப்போ அந்த சாப்பாடு கொட்டது கூட அவர் இன்னும் க்ளீன் பண்ணல, அப்படியே பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காரு. ஏன்னா வந்து பசிக்கும்ல, சின்ன பையனில்
அவனுக்கு வந்து 4 வயசு தான் இருக்கும். அப்படியே வந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காரு. ஊட்டி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டா அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படியே நீ தூங்குடா, அப்பா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடாரு. அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ வெளில வராரு. இப்போ வந்து ஜேகப்ட்ட அந்த பையன் கேட்குறியான், டேடி டேடி என்னடா டேடி, ஏன் அந்த ஆண்டி இவ்வளோ கோவமாக இருக்காங்க? அந்த ஆண்டிக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்குடா, பேயை ஓட்டணும்டா அந்த ஆண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ஐயோ பேயா பயமாக இருக்குது டாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறியா, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதடா, நான் இருக்கேல, என்னை மீறி அந்த பேயால் உன்னை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறாரு. டாடி என் கூடையே இருங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறியான். சரின்றாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் விடிச்சதுக்கப்புறம் நீங்கள்லாம் காலேஜுக்கெலாம் கிளம்பி கீழே இறங்கி வரீங்க. இப்போ வந்து அந்த பையனுக்குமே வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு ஜேகப் கீழே கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே காலேஜுக்கு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஒயான் என்ன ஒயான் அப்படியே வந்துட்டு இந்த பையனுக்கு வந்து ஸ்கூலில் அட்மிஷன் போட்டிருக்கே, இவனை போய் ஸ்கூலில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறாரு. நீங்கள் ஜேகப்பை பார்த்து முறைக்கிறீங்க, என்ன போய் விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ சரி, அங்கிள் பண்ண தப்புக்கு இந்த பையன் என்ன பண்ணுவியா, சரி கொண்டு போய் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவருமே ஸ்கூலில் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த பையனை கூட்டிகிட்டு நீங்கள் போகிறீங்க. சைக்கிளில் தான் போகிறீங்க. அவன் சைக்கிளில் போகும்போது வந்துட்டு சீட்டை பிடிக்கிறியா, அதாவது உங்களை பிடிக்க பயமாக இருக்குது, பின்னாடி தான் உட்காந்துருக்கேன், உங்களை பிடிக்க பயமாக இருக்குது, ஏன்னா பேயின்னு வேறு சொல்லி பயமுடுத்தி விட்டுருக்காரா, அதனால் உங்களை பிடிக்க பயமாக இருக்குது. அவன் சீட்டை பிடிச்சிருக்கியான். ஏன் சீட்டை பிடிச்சிருக்கும் போது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறதுக்கு. தம்பி சீட்டை பிடிக்காத, என்னையே பிடிச்சிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் இல்லை உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து சைக்கிளை நிப்பாட்டி இறங்கி என்னையை பார்த்தா பயமாக இருக்கா, ஏன்டா என்னையை பார்த்து பயப்படுற, நேற்று நீங்கள் அப்பாவை சாப்பாடு தூக்கி அடிச்சிங்களே, உங்களை பேயின்னு சொல்லி அப்பா சொல்கிறாங்க, உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அவனை ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேரை ரப் பண்ணிட்டு, இப்படிலாம் இல்லைடா, அதெல்லாம் சும்மா அவங்க அப்பாவும் தானே பேசினாங்க, நான் மட்டுமா பேசினேன், அவங்க அப்பா அப்படி பேசியிருக்கக்கூடாதுல, அதனால தானே அப்படி பண்ணேன், உங்ககிட்டலாம் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன், ஓகேவாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் ப்ராமிஸாக அவங்ககிட்டலாம் அப்படிலாம் இருக்க மாட்டேன், ஓகேவா? அப்போ நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறியா? ஆமாம், நான் உன்னோட ஃப்ரெண்டு தான், சரியா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே வந்துட்டு சைக்கிளை பெடல் பண்ணுறீங்க. அவன் வந்து இப்போ உங்களை ஒரு மாதிரி பின்னாடி இருந்து பேக்கப் பண்ணுவாங்களே, அது மாதிரி வந்து பிடிச்சிக்கிறியா, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறியா, எனக்கு கீழே விழுந்துடக்கூடாதுல. இப்போ நீங்களுமே வந்துட்டு சைக்கிளை பெடல் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. சைக்கிள் பஞ்சரு. நீங்கள் இப்போ சைக்கிளை ஏற்றுறீங்க. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி சோதனைக்கு மேலே சோதனையாக வருதுன்னு சைக்கிளை எடுத்துறீங்க. அந்த பையன் பயந்துட்டியா? ஐயோ ஃப்ரெண்ட், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓ சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுடா, என்ன பண்ண, சரி உட்காரு பக்கத்தில் பஞ்சர் கடை இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு நீங்கள் அப்படியே சைக்கிளை உருட்டிட்டு போயிட்டுருக்கீங்க. எங்கேயுமே பஞ்சர் கடையே இல்லை. ஸோ போச்சே, ஃபஸ்ட் நாளே இவனுக்கு லேட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே சைக்கிளில் உட்கார வச்ச மாதிரியே அப்படியே உருட்டிகிட்டே அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே நடக்கிறீங்க. தம்பி உன் பேர் என்ன? என் பேர் யோயோவா, நல்ல பேருடா. உங்கள் அம்மா எங்கே? எங்கள் அம்மா தெரியல ஆண்டி. எங்கள் அம்மா வந்துட்டு என்கிட்ட நான் கேட்டேன், நான் எங்கள் அம்மாக்கிட்ட அப்பா எப்போ வருவாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்டேன். இப்போ அப்பா வந்துட்டாங்க, நான் அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறியா? ஓ அப்படியா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்பா எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறியால. ஆனால் ஜேகப் அங்கே வேறு மாதிரி வந்து சொன்னார்ல, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலை. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆன்சர்ஸ் ஜேகப்கிட்ட தான் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். சரின்னு சொல்லிட்டு நீங்களுமே இப்போ வந்து ஸ்கூலுக்கு உருட்டிகிட்டே நீங்கள் போயிட்டு அப்படியே அந்த பையனை வந்து கிளாஸ்லேயுமே சேர்த்து விட்டு இப்போ வெளில வரீங்க. இப்போ தான் வந்து சைக்கிள் பஞ்சரே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்குமே தெரியலை.
இப்போ தயாங்க்கு தான் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணி சீனியர் இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்கூல்கிட்ட இருக்கேன், என்னை காலேஜில் மட்டும் விட்டுறீங்களா, என்னோடய சைக்கிள் பஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறமே அவருமே ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போது வராரு. வந்ததுக்கப்புறம் நீங்களுமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு காலேஜுக்கு வந்துடுறீங்க. வந்து இறங்குறீங்க. இறங்கும் போது இதையுமே வந்துட்டு ஜேகோப் பார்த்துட்றாரு. ஆனால் அப்போவுமே ஒன்றுமே சொல்ல. நீங்களுமே காலேஜுக்கு போகிறீங்க. போயிட்டு நீங்களுமே உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறீங்க. கிளாஸ் போகுது. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்றதுக்கு லன்ச் டைம் வந்துருச்சு. நீங்கள் எந்திரிச்சு சாப்பிட போகிறீங்க. ஒயான் சொல்லுங்கள் சார். இந்த அசைன்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு என்னோடய கேபினுக்கு வா. சார் நான் சாப்பிட போகணும். நானும் தான் சாப்பிட்ணும். அசைன்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து என்னோடய கேபினில் கொடுத்துட்டு நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகோப் சொல்கிறாரு. நீங்களுமே அப்படியே அந்த அசைன்மெண்ட்லாம் வந்துட்டு எடுத்து கொண்டு போய் இப்போ கேபினில் கொடுக்க போகிறீங்க. சார் இந்தாங்க சார். சொன்னில்றி என்ன? சரி எங்கே போயிட்டு வந்த? காலைல எங்கடி போயிட்டு வந்த? எங்கே போயிட்டு வந்தேன்? யோயோவை ஸ்கூலில் விட போனேன். நீங்கள் தானே விட சொன்னீங்க. யோயோவை ஸ்கூலில் விட போனியா இல்லை அவன் கூட ஊர் சுற்ற போனியா? எவன் கூட ஊர் சுற்ற போனேன்? தயாங்கோட நான் எப்போ ஊர் சுற்றினேன்? நீங்கள் வந்து பார்த்தீங்களா? அவன் கூட தாண்டி பைக்கில் வந்து இறங்கினேன். சொல்லு எங்கே போனேன்? யோயோவை ஸ்கூலில் விட போனேன். என்னோடய சைக்கிள் பஞ்சர். அதனால் சீனியருக்கு ஃபோன் அடித்து வர சொல்லி என்னைய வந்து காலேஜில் ட்ராப் பண்ண சொன்னேன். ஏன் எனக்கு ஃபோன் அடிக்கலை? உங்களுக்கு எப்படி அடிப்பேன்? உங்களுக்கு எப்படி அடிப்பேன்? நீங்கள் தான் காலேஜில் இருக்கீங்களா? அதுவும் இல்லாமல் சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன வந்துட போகிறீங்களா? நடந்து வாடி அப்படின்னு தானே சொல்லுவீங்க. சரி அப்படி தான் சொல்லுவேன். ஆமாம் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நீ பண்ணியிருக்கணுமா இல்லையா? நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நீங்கள் யார் ஃபஸ்ட்டு எனக்கு? இதெல்லாம் உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? நான் யார் கூடனாலும் வந்து இறங்குவேன், யார் கூடனாலும் பேசுவேன். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு என்னால் பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு ஓவராக திமுறை ஆயிடுச்சு. உன் திமுறை நான் அடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் எப்படினாலும் அடக்குங்க, எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே வெளில போயிடுறீங்க. திமுறு உடம்பு ஃபுல்லாக திமுறு. ஒரு நாளைக்கு மொத்தமாக உன்னை அடுக்கிறேன்டி, என்கிட்ட சரண்டர் ஆக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகோப் வந்து அப்படியே பையா சொல்லிகிட்ருக்காரு. நீங்களுமே சாப்பிட போயிடுறீங்க. இப்போ அவருமே அசைன்மெண்ட் அதெல்லாம் ஒன்றுமே பார்க்கவே இல்லை. உங்ககிட்ட தயாங்க எதுக்கு வந்தான்னு சொல்லி கேட்குறதுக்கு தான் வந்துட்டு அந்த அசைன்மெண்ட்டை ரீசனாக வச்சுருப்பாரு. ஆனால் வந்துட்டு அவர் அசைன்மெண்ட்டே பார்க்கலப்பா. அவருமே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு தான் வராரு. நீங்களும் போய் சாப்பிட்றீங்க. இப்போ வந்து ஜேகோப்பும் வந்து சாப்பிட்றாரு. இப்போ வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ எல்லாருமே வந்து கிளாஸ்க்கு போகிறீங்க. கிளாஸும் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாருமே வீட்டுக்கும் போயிடுறீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மா வந்து கிச்சனில் வந்து சமைச்சிட்ருக்காங்க. உங்கள் அம்மா கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வேகமாக வந்துட்டு ஜேகோப் வராரு. கத்திக்கிட்டே வராரு. ஒயான் இங்கடி இருக்க வாடி மதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்களுமே கிச்சனுக்குள்ளேருந்து வெளில வர்றீங்க. வெளில வந்ததுக்கப்புறம் உங்கள் கையை போட்டு உழுக்கிறாரு. யாயாவை எங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்க. கையை விடுங்க அன்கள், வலிக்குது. சொல்லுடி யாயா எங்க? ஆரம்பத்துலேருந்தே தானே சொல்லிகிட்டு இருக்கேன். யாயாவை எங்கன்னு எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? உனக்கு தாண்டி தெரியும். உனக்கு தான் தெரியும். யாயாவை எங்கடி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. எதுக்கு இவர் இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு? ஐயோ அன்கிள், எனக்கு யாயா எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது அன்கிள். உண்மையை சொல்லு, யாயா எங்கே? ஐயோ அன்கிள் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு கேட்குறாங்க, அவளுக்கு தான் தெரியாதுன்றால ஏன்டா அவளை கஷ்டப்படுத்துகிற? தெரியாதனமாக உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா அவளை நீ ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இவளுக்கு எல்லாமே தெரியும், இவள் நடிக்கிறா. சரி அதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? ப்ரூஃப் தானே இந்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து காமிக்கிறாரு. அதாவது வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்திருக்கும். இவர் வந்து சொல்லியிருப்பார் யாயா எங்கே போனாங்கன்னு தெரியாதுல, அதனால் வந்துட்டு மகாலில் சொல்லியிருப்பார். சிசிடிவி ஃபுட்டேஜுக்காண்டி சொல்லியிருப்பார். அங்கேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கோம். அதை பார்த்துட்டு தான் வந்து மனுஷன் கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து எல்லாத்துக்கிட்டேயும் காமிச்சிட்ருக்காரு. அதாவது யாயாவோட ரூம்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்க.
போயிருப்பீங்க. இதை மட்டும்தான் அவர் பார்த்துருக்காரு. இதை பார்த்துட்டு தான் அவர் கத்துறாரு. அதுக்கப்புறம் யாயாவோட ரூம்குள்ளே இருந்துட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட்டு யாயா வரல. அந்த டைமில் இருந்தால் அவங்க கல்யாணம் முடிகிறதுக்கு கத்துவாங்களே, பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு, அந்த டைம் வரைக்குமே யாயா வெளியே வரவே இல்லை. நீங்கள் தான் கடைசியில் உள்ளுக்குள்ளே போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் யாயாவும் வெளியில் வரல, வேறு யாருமே வெளில வரல, நீங்கள் மட்டும்தான் வெளில வந்திருப்பீங்க. அதனால தான் அவர் நீங்கள் தான் யாயாவை ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. சொல்லு, பாத்தியாக்கா, பாத்தியா, இவ தான் கடைசியில் வந்து உள்ளே போயிருக்கா, இவ வெளியில் வந்திருக்கா, நான் அதுக்கப்புறம் யாயா வெளிலவே வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஜேகப் கத்துறாரு. உங்கள் அம்மாவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. இப்போ உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் என்னம்மா இப்படி என்னைய பார்க்குற? அப்போ நீயுமே நம்புறியா? அப்போ அவர் சொல்கிறத நம்புறியா? நான் எப்படி நம்புவேன்? நான் நம்பலடி ஓயன். உண்மையிலே எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், நான் உள்ளே போனேன். அவங்க சாப்பிட்றாங்களா என்னான்னு கேட்குறக்காண்டி தாம்மா நான் உள்ளே போனேன். அவங்க வந்து சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டாங்களா, அவங்க வந்து மேக்கப் பண்ணிகிட்ருக்கனால அவங்களுக்கு சாப்பாடு எதுவும் வேணுமான்னு கேட்குறக்காண்டி நான் உள்ளே போனேன். அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வெளியில் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகப்புக்கு ஓவராகவே இரிட்டேட் ஆகுது. எனக்கு எதுக்குடி போய் சொல்கிற? எதுக்கு போய் சொல்கிற? நீ அவ்வளோ ஹாப்பியாக சுற்றி தெரிஞ்ச, என் பின்னாடி நாய்மாய் சுற்றிக்கிட்டு நான் உங்களை லவ் பண்ணுறேன், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு கல்யாணன்ற போது ரொம்பவே ஹாப்பியாக சுற்றிட்டு இருந்தேன். அவ்வளோ சீக்கிரம் என்ன மறக்க முடியாது நீயுமே சொன்ன. அப்புறம் அவ்வளோ சீக்கிரம் என்னை மறந்துட்டு நீ வந்துட்டு நார்மல் ஆகிட்டே நீ சொல்ல வரையா, மூவ் ஆன் ஆகிட்டே நீ சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கத்துறாரு. அங்கிள், உண்மையிலேயே எனக்கு யாயா எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நம்பவே மாட்டுறாரு. இப்போ உங்கள் ஹேண்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இப்போ வந்து ரூம்குள்ளே போட்டு அடைச்சிடுறாரு. உங்கள் அம்மா எதுக்குடா அப்படி பண்ணிகிட்டு இருக்க, விடுறாவலை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனால் அவர் கேட்க மாட்டுறாரு. உங்களை ரூம்குள்ளே போட்டு பூட்டி இப்போ வந்து சாவியை கையில் எடுத்துகிட்டு யாயா எங்கே இருக்கான்னு சொன்னால் தான் உன்னை வெளில விடுவேன்னு சொல்லிட்டு அவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் உள்ளே இருந்துட்டு கத்துறீங்க. அங்கிள் எனக்கு பயமாக இருக்கு அங்கிள் உள்ளே இருட்டாக இருக்கு அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் எனக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, விடுங்க அங்கிள்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. அவர் கேட்கவே மாட்டுறாரு. இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவுக்கு தான் ஃபோன் அடித்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு பிரச்சனை ரொம்பவே பெருசாகிட்டு இருக்குங்க, நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கப்புறமே வந்துட்டு உங்கள் அப்பாவுமே வராரு. ஜேகப் வந்துட்டு அப்படியே அந்த டோருக்கு வெளியே ஒரு சேரை போட்டு அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காரு. யாரும் வந்து திறந்து விட்ருவாங்கன்ட்டு அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ உங்கள் அப்பா வந்து வராரு. ரொம்ப கோபமாக வந்துட்டு இப்போ ஜேகப்பை அடிக்கிறாரு. அடிச்சுட்டு எதுக்குடா என் பொண்ணை இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க, எதுக்குடா? இவ தான் தெரியாதனமாக உனக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு என் பொண்ணை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. அப்பயே நான் விட்டுருக்கக்கூடாது என் பொண்ணை நீ கல்யாணம் முடிக்க. எங்கள் பொண்ணை இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்க, நீ திறந்து விட்றா கதவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் அப்பா ஜேகப்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. எப்படி திறந்து விட முடியும்? உங்கள் பொண்ணு தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை என்னமோ பண்ணிட்டா, அவகிட்ட கேளுங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகப் கத்துறாரு. என்னடா என் பொண்ணு தான் இப்படிலாம் பண்ணா, நீ எப்படா சொல்கிற, எதை வச்சுடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு உங்கள் அப்பா கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபுட்டேஜ் எடுத்து காமிக்கிறாரு. ஃபுட்டேஜோட ஒரு பக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீ சொன்னால் நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. நான் சொல்கிறீங்க, நீங்கள் ஃபுட்டேஜை பார்த்தீல, ஃபுல்லாக பார்ப்போம் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னை நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இப்போ ஃபுட்டேஜை பார்க்குறாரு உங்கள் டேடி வந்து ஃபுட்டேஜை பார்க்கும்போது அதாவது முன்பக்கம் மட்டும்தான் ஜேகப் பார்த்துருப்பாரு. அதாவது வந்துட்டு மணப்பொண்ணோட அறை அதோட வாசலை மட்டும்தான் பார்த்துருப்பாரு. பின்பக்கம் பார்த்துருக்க மாட்டார். முன்பக்கம் மட்டும் பார்த்தியே, பின்பக்கம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் அப்பா கேட்குறாரு. நான் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு லேப்டாப்பை வந்துட்டு ஜேகப் சைடு திருப்பிட்டு இப்போ வந்து காமிக்கிறாரு. பாரு என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அதாவது யாயா ஜன்னல் ஏறி குதித்து அவங்க வெளில போகிற மாதிரி இப்போ வந்து அதில் வந்து இருக்குது. இப்போ ஜேகப்புக்கு அவ்வளோதான் மனசை விட்டுருச்சு. அப்போ நம்ம தான் இவ்வளோ நாள் ஒயனை தப்பாக நினச்சிட்ருக்கோமா? இப்போ ஒயன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. இப்போ உங்கள் அப்பா கத்துறாரு. கதவை திறந்து விட்றா, என் பொண்ணை வெளியில் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அப்பா கத்துறாரு. கத்துனோடனே அப்படியே ஜேகப்பும் வந்து கதவை திறந்து விட்டுறாங்க. விட்டோடனே நீங்கள் மயங்கி போய் கிடக்குங்க. ஏன்னா வந்து உள்ளே இருட்டாக இருந்திருக்கும்ல, ஓவராகவே ஸ்வெட்டாக இருந்திருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்வெட்டில் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் அப்பா உள்ளே வந்துட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு வெளியில் வந்து அப்படியே வந்துட்டு சோபாவில் படுக்க போட்டு அப்படியே வந்து ஏசியெல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்ருக்காரு.
இப்போ உங்கள் அம்மாட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கு தாண்டி சொன்னேன், இதுக்கு தான் சொன்னேன், வேணாம் வேணான்னு தலைப்பாடையாக அடிச்சுக்கிட்டு என் தம்பி தான் பாவம் பாவம்ட. இப்போ என் பொண்ணை உனக்கு பாவமாக தெரிலையாடே, என் பொண்ணை உனக்கு பாவமாக தெரிலையா, ஏன்டி இப்படி என் ஜீவனை வாங்குற நீ, பாரி நம்ம பொண்ணை எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கத்துறாரு. நீங்கள் அப்படியே விறுவிறுத்து போய் மயக்கத்தில் இருக்கீங்க. ஜேகோப் அங்கேயே அதான் அவர் மேலே தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அதனால் அமைதியாக அங்கனுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு, இது சரிப்பட்டு வராது ஜேகோப், இதுக்கு மேலே என் பொண்ணை நீ கஷ்டப்படுத்தினேன்னா உன்னை நான் என்ன செய்வேனே எனக்கே தெரியாதுடா. நெக்ஸ்ட்டு டிவோர்ஸ் தான். டிவோர்ஸை பண்ணி விட்டுரு. இல்லை வேணாம், நீ என் பொண்ணுக்கு தேவையே கிடையாது, என் பொண்ணுக்கும் உனக்கும் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் அப்பா சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் அம்மா வந்துட்டு தண்ணியை கொண்டு வந்து உங்கள் மூஞ்சில் தொளிச்சு உங்களை எழுப்பிடுறாங்க. இப்போ நீங்களுமே அப்படியே மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறீங்க. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு எல்லாமே இப்போ அடைச்சி வச்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. அப்பான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிவிட்டு இப்போ அழுகுறீங்க. பாருங்கப்பா, நான் எதுவுமே பண்ணலப்பா, இல்லை எனக்கு தெரியும்டா, நீ அமைதியாடுறா, நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. இப்போது உங்கள் அம்மாவை கத்துறீங்க. போதுமா, இதை தானே நீங்கள் எதிர்பார்த்தீங்க, இதை ஒன்று தானே நீங்கள் எதிர்பார்த்தீங்க, பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு ஹாப்பியான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட கேட்குறீங்க. உங்கள் அம்மா அழுகுறாங்க. உண்மையிலேயே இவ்வளோ தூரம் போவேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக நான் உனக்கு கல்யாணமே முடிச்சு வச்சிருக்க மாட்டேன்டியோ, என்னை மன்னிச்சிருடின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதை ஒன்று நீங்கள் எப்போ பார்த்தாலும் மன்னிச்சிரு இதை ஒன்று தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு இவரை பிடிக்கலை, தயவுசெய்து இவர் கூட வாழவே எனக்கு பிடிக்கலை, எனக்கு வந்து இவரை வந்து டிவோர்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ தான் தெரிஞ்சிருச்சுல, அவங்களா தான் வெளில போயிருக்காங்க, தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சொல்லுங்கள் அங்கிள், உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு நான் டிவோர்ஸை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் ஜேகோப் ஒத்துக்கிற மாட்டுறாரு. இல்லை அதெல்லாம் வேணான்றாரு. உங்கள் அம்மாவுமே ஒத்துக்க மாட்டுறாங்க. என்னடி பேசுகிறவோ, ஏன் டிவோர்ஸ் கல்யாணன்றது என்ன விளாட்டாக போச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா வெய்கிறாங்க. என்னம்மா என்னைய வஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு விளாட்டாக போச்சாம்மா என் வாழ்க்கையை பார்த்தா நீங்கள் கத்துறீங்க. உங்கள் அப்பா நான் விடவே மாட்டுறாரு, என் பொண்ணு எடுக்கிற முடிவு தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. உங்கள் அம்மாவும் ஜேகோப்பும் விட மாட்டுறாங்க. இல்லை டிவோர்ஸ்லாம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகோப் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு டிவோர்ஸ் வேணும், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க, நான் உங்கள் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சட் ரூமுக்கு போயிட்டீங்க. உங்கள் அப்பாவுமே வந்து போயிட்டாரு. இப்போது வந்து ஜேகோப் வந்து உங்கள் அம்மாட்ட தான் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அக்கா தெரியாமல் பண்ணிட்டீங்க, ப்ளீஸ்க்கா ஏன்னா என் கூட சேர்த்து வைக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. என்னடா தெரியாமல் பண்ணிட்டேன், நான் தான் அவ்வளோ தூரம் சொன்னேன் இல்லடா, அவன் மேலே நீ நம்பிக்கை வைக்கல இல்லடா, ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னேன் இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் இருக்காது, அவங்க ஏதாச்சும் ஒன்று இதாக இருந்திருக்கும், விசாரிடான்னு தானே நான் சொன்னேன், நீ ஏதாச்சும் நான் சொல்கிறத கேட்டியாடா, அவள் கோவப்படுறான்னா கோவப்பட தான்டா செய்வா, நீ தானே புருஷன், இப்போது காலில் விழுகு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு வேறு வழியே தெரில, நெக்ஸ்ட்டு உங்கள் காலில் தான் வந்து விழுகிறாரு. ஓயன் நீ மன்னிச்சிருவோயன் ப்ளீஸ் ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலில் தான் விழுகிறாரு. நீங்கள் சொல்லியிருப்பீங்கள்ல, ஒரு நாள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து என் காலில் விழுந்து கெஞ்சுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்களே, அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. உங்கள் காலில் விழுகிறாரு. ஓயன் மன்னிச்சிருவோயன் என்னை மன்னிச்சிருவோயன் ப்ளீஸ் ஓயன் என்னை விட்டு போயிடாத ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் உங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது, என்னை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கஷ்டப்படுத்துனீங்க, உங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது, என் மனசில் உங்களுக்கு இடமே கிடையாது அங்கிள், தயவுசெய்து இங்கேருந்து எந்திரிச்சு போயிருங்க, உங்கள் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு இரிட்டேட் ஆகுது, இங்கேருந்து எந்திரிச்சு போகிறீங்களா இல்லை நான் இந்த வீட்டை விட்டு போயிடவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. கேட்டோன்னே அவருமே எந்திரிச்சு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு இப்படியே தான் ஸ்கிப் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் விடியுது, நீங்கள் வந்து காலேஜுக்கு கிளம்பி போகிறீங்க. போனால் அங்கே வந்துட்டு ஆரம் தான் வந்துட்டு பிரின்சிபல், அதாவது காலேஜுக்கு வெளியில் கேட்டில் நின்று எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காரு, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் காலேஜுக்குள்ளே போகிறீங்க. போகும்போது ஆரம் உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. ஓயன் சொல்லுங்கள் சார். ஓயன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கல்யாணம் ஆயிடுச்சாவா? இல்லையா? இல்லைங்க சார். இல்லைன்றா அப்புறம் காலில் மிஞ்சி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னது இல்லைன்னு சொல்கிற, இப்போ காலில் மிஞ்சி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் கட்ஸு தானே போட்டிருப்பீங்க, அது மீறியும் எப்படி தெரிஞ்சிருக்கும், ஆரம்புக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நீங்களுமே யோசிக்கிறீங்க. ஐயோ இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்போ நீ உங்களை நீல் டவுன் போட வச்சுருப்பார்ல, அதாவது ஜேகோப் வந்துட்டு நீங்கள் வந்து கிளாஸ்க்கு லேட்டாக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நீல் டவுன் போட வச்சுருப்பாங்க. நீங்கள் கூட ஷூவை கழட்டி போட்டு தான் நீல் டவுன் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து ஆரம் நோட் பண்ணியிருப்பாரு. ஆனால் அப்போ வந்து உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டார். ஓயன்
ஷூவை மறந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார்ல, அப்போ நீங்களுமே திருப்பி போய் போட்டிருப்பீங்களே, அது உங்கள் காலில் மிஞ்சியை பார்த்துட்டு தான் சொல்லியிருப்பாரு, வேறு யாருமே பார்த்துடக்கூடாது. சரி நீங்கள் சீக்ரெட்டாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் அவர் ஷூவை மறந்துட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் ஷூவை போட்டு உள்ளே போயிருப்பீங்க. இப்போ வந்து தனியாக கூப்பிட்டு உங்களை விசாரிக்கிறாரு. அப்போது காலில் மிஞ்சி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல, சார் தயவுசெய்து எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு கிளாஸ்க்கு போயிடுறீங்க. இப்போ நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போகும்போதே இப்போ வந்து ப்ரொஃபஸர், அதாவது உங்கள் அங்கிளுக்கு வந்து கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கார். என்னடா இவர் இவ்வளோ வெள்ளனை வந்து இங்கே நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் இருக்கீங்க கிளாஸ்லேயே, நீங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட்டாக போயிருக்கீங்க, அங்கே வந்து ப்ரொஃபஸர் இருக்கார். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நீங்களுமே போயிட்டு உட்காடுறீங்க. உட்காந்து வந்துட்டு அப்படியே நோட் எடுத்து விரித்து வைக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுமே இன்னும் வரல, டிங்குமே இன்னும் வரல. வந்துட்டு நீங்கள் தான் கிளாஸ்க்கே ஃபஸ்ட்டு போயிருக்கீங்க, உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகோப் உங்ககிட்ட வராரு. ஓயனோ ப்ளீஸ் டி, என்னை புரிஞ்சுக்கோ, நான் பண்ணது தப்பு தான், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் டி, ப்ளீஸ் டி என்னை புரிஞ்சுக்கிடு, என்னை விட்டு போயிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. நீங்கள் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ ஹெட்ஃபோனை தூக்கி காதில் மாட்டிட்டு அப்படியே சாங்கை வந்துட்டு வந்து ஓவராகவே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கேட்டுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் ஹெட்ஃபோனை கழட்டி விட்டு அவர் உங்கள் காதுகிட்ட வந்து பேசுகிறாரு. நீங்கள் அவரை வந்துட்டு தள்ளி விட்டு இப்போ வந்துட்டு கிளாஸை விட்டே வெளில போயிடுறீங்க. இந்த டைம் பார்த்து தயாங் வந்து உங்ககிட்ட பேசுகிறக்காண்டி காலேஜோட வாசலில் நின்று இப்போ இவங்க இருப்பாங்களே வாட்ச்மேன், அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒயனை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அது அங்கே நின்று பார்த்துறீங்க. ஏன்னா வெளியில் வந்திருப்பீங்களே, அப்போ வந்து பார்த்துடுறீங்க. பார்க்கவுமே வந்து தயாங் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு அப்படியே வெளில போகிறீங்க. வெளில போயிட்டு இப்போ வந்து தயாங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் என் கூட வாவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்களுமே எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னோடய ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்பவே முடியலை, அவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், நீயும் கொஞ்சம் வரையான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதாவது வந்து தயாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து யாருமே இல்லைடா, சரியா, ரிலேட்டிவ்ஸ்ன்னு யாருமே இல்லை, தயாங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. இப்போ வந்துட்டு தயாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு முடியலை, இவரே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவார். ஆனால் இவருக்கு என்ன ஏதுன்னு அதை பார்க்க தெரியாதுல்ல. ஸோ ஒரு பொண்ணுனா பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு கூடயே இருந்துட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அதுக்காண்டி வந்துட்டு உங்களை கூப்பிட்றாரு. இப்போ நீங்களுமே காலேஜுக்கு வந்து கூப்பிட்றீங்களே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. வேறு வழி தெரியலை, எனக்கு உன்னை விட்டால் யாரை தெரியும், எனக்கு வேறு யாரையுமே தெரியாது, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நேராக கிளாஸ்க்கு போகிறீங்க. கிளாஸ்க்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு பிரின்சிபல்கிட்ட லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இப்போ நீங்களுமே வந்துட்டு அப்படியே பேக் எடுத்துகிட்டு இப்போ போகிறீங்க. இப்போ உங்களை நடுவில் நிப்பாட்டிட்டு இப்போ வந்து கேட்குறாரு, ஜேகோப் கேட்குறாரு, எங்கே போகிற, எங்கே போனால் உங்களுக்கு என்ன, முதல் வழியை விடுங்க. இல்லடி, எங்கடி போகிற, உங்களுக்கு என்ன அங்கிள், முதல் வழியை விடுங்க நீங்கள். இப்போ நீ எங்கே போகிறேன்னு கேட்டேன். எங்கே போனால் என்ன, தயவுசெய்து வழி விடுங்க. இங்கே பாரு, நீ அவன் கூட பேசுகிறது எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா என்ன, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, போங்க அப்படின்றீங்க. என்னடி இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ அவன் கூட பேசக்கூடாது, நான் அவர் கூட தான் பேசுவேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, வழியை விடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் கத்துனோடனே அவரும் வழியை விடுறாரு. இப்போ நீங்கள் நேராக தயாங்கிட்ட போகிறீங்க. இப்போ அவருமே பின்னாடியே தான் வராரு. வந்து இப்போ நீங்கள் தயாங்கோட பைக்கில் ஏற போகிறீங்க. உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து, எங்கே போகிற, உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும், நான் எங்கேனாலும் போவேன், உங்களுக்கு என்ன அங்கிள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வந்து தயாங்கிட்ட அவர் பேசுகிறாரு. இவளை எங்கே கூட்டிகிட்டு போகிற, எங்கே கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு என்ன, நீங்கள் யார் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாரு தயாங். நான் இவளுடைய அன்குள்னா அன்குள் மாதிரி மட்டும் இருங்க, சரியா, தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் சொல்கிறாரு. அன்குள்னா ஓகே, அன்குள் மாதிரி மட்டும் இருப்பேன், நான் இவளோட புருஷே, ஸோ அப்போ இதெல்லாம் கேட்டு தானே ஆகணும்னு இப்போ வந்து ஜேகோப் சொல்கிறாரு. உங்களுக்குனா சரியாக இரிட்டேட் ஆகுது, நம்மளை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டு இவரே வந்து சொல்லிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அன்குள் இன்னும் அன்குள் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிக்கிறீங்க. என்னடி, என்ன தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கிட்ட, இவன் என்னோட பொண்டாட்டி, இவளை நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தயாங் உங்களை பார்க்குறாரு. என்னன்னு கேட்குறாரு. அமைதியார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
நான் வந்துட்டு எங்கேனாலும் போவேன் தயான் கூட, உங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு தாண்டி பிரச்சனை, எனக்கு தான் பிரச்சனை. நீ இவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட சேர்ந்து போகக்கூடாது, கட்டின புருஷன் இங்கே இருக்கேன், நீ அவன் கூட போனால் அப்போ நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னது கட்டின நான் தான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்ன ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு தயான் கூட போகிறீங்க. அவர் திருப்பியுமே உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு நிற்க வைக்கிறாரு. இப்போ வாட்ச்மேன் வந்துட்டு சார் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஜெயகோப் பண்ணி பேசுகிறாரு. அவருமே போயிட்டு அங்கே போயிட்டு நின்றுக்கிறாரு. இப்போ நீங்கள் 3 பேரையுமே இப்படி வந்து வாசலில் நின்று பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஆரம் வராரு. என்ன ஜெயகோப் உங்களுக்கு பிரச்சனை, எதுக்கு தான் இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சார், நான் வந்துட்டு ஒயன் கூட பேசிகிட்டு இருக்கேன், இந்த பையன் யான்னு தெரியல, இந்த பையன் கூட போகிறா, அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இவர் எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம காலேஜில் தான் படித்தார், நம்மளோட சீனியர் சார் இவர் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருக்காரு, ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் போகிறேன், இவர் விட மாட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜெயகோப்பை பார்த்து ஆரம்பி கேட்குறாரு. ஏன் ஜெயகோப் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, விடுங்க, அந்த பொண்ணை எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே ஏன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், என்ன பண்ணாலும் எனக்கு உரிமை இருக்குது, ஏன்னா இவன் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் போய் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகுது, இரிட்டேட் ஆகுது, கட்டுப்பாயிட்டீங்க, மண்டை காஞ்சிச்சு உங்களுக்கு. எல்லாத்துக்கிட்டே எதுக்கு இதை போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க. ஆரம்னா திருப்பி கேட்குறாரு. என்னது உங்கள் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்கள் காலில் மிஞ்சியே வேறு பார்த்துருப்பார்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும், ஆனால் ஹஸ்பண்ட் ஜெயகோப்பாக இருப்பாருன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் ஷாக் ஆகிட்டார். ஓயன் இவர் சொல்கிறதுலாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் ஒன்றுமே சொல்ல, அப்படியே தான் நிற்கிறீங்க. யோ சார், நீங்கள் போங்க சார், தயவுசெய்து போங்க சார்ன்னு சொல்லிட்டு ஆரம்ப சொல்கிறீங்க. இப்போது திருப்பியுமே ஆரம்ப உங்கள் ஹேண்டை பிடிச்சி கேட்டுட்ருக்காரு. இவர் சொல்கிறதுலாம் உண்மையா ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சோடனே அவருக்கு இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் ஜெலஸோட உச்சகட்டத்தில் இருக்கார். இப்போ அவர்கிட்ட பிடிச்சி ஹேண்டை பிடிச்சி இழுத்து உங்கள் இன்னரோட பின் பண்ணி வச்சுருப்பீங்களே தாலி, அதை வந்துட்டு இன்னரோட பின் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து இப்போ தாலியை தூக்கி அவர் முன்னாடி காமிக்கிறாரு. இங்கே பாருங்கள், இதுதான் அவளுக்கு கட்டின தாலி, இவ கழுத்தில் தொட்டு தாலி கட்டினது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து காமிச்சிட்ருக்காரு. உங்களுக்குலாம் டென்ஷன் ஆகுது, என்னையா பண்ணிகிட்ருக்க நீன்ற மாதிரி உங்களுக்குலாம் கடுப்பாகுது. ஐயோ அன்குல், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், விட்டு தொலைங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே அவங்க தாலி எடுத்து உள்ளே போட்டு, யோ சார் தயவுசெய்து போங்க சார், என்னை போட்டு நீங்கள் வேறு படாப்படுத்தாதீங்க சார், போங்க சார்ன்னு சொல்லிட்டு இப்போ அனுப்பி வச்சுறீங்க. இப்போ ஜெயகோப் கத்திக்கிட்டு கிடக்காரு. என்னடி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு இருக்க, எல்லாத்துக்கும் தெரியட்டும், நீ தான் என் பொண்டாட்டின்னு நீங்கள் தானே சொன்னீங்க, யாருக்குமே இது தெரியக்கூடாதுன்னு, யாருக்குமே இது தெரியவும் வேணாம், நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், எனக்கு நீங்கள் தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ தயாங் கூட ஏறி போயிடுறீங்க. தயாங் இப்போ போகும்போது கேட்குறாரு, என்ன நடந்துட்டுருக்கு ஓயா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. விடுங்க சீனியர், தயவுசெய்து இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, நானே மறக்க நினைக்கணுன்ற விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களுமே போயிட்டு அப்படியே வந்துட்டு அந்த தயாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட அப்படியே எல்லாமே நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு ஃபீவர் ஓவராக இருக்குது, அதனால் உங்களுக்கு தானே தெரியும் இந்த இதெல்லாம் வச்சு கொடுக்குறது, இந்த கசாயெல்லாம் பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு தெரியும்ல, அதனால் வந்துட்டு நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருந்து நீங்கள் தான் வந்து தயாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டை நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. இப்போ வந்து சாயங்காலம் ஆகுது, வீட்டுக்கு வரீங்க. வீட்டில் வந்துட்டு ஜேகோப் தான் ஃபர்ஸ்ட் இருக்கார். நீங்கள் போனோன்னே உங்ககிட்ட கேட்குறாரு, எங்கடி போயிட்டு வர, ஐயோ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நான் எங்கே போயிட்டு வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்போ எனக்கு தாண்டி பிரச்சனை, என்னன்னு சொல்லிட்டு எங்கடி போயிட்டு வர அவங்க கூட, ஐயோ உங்ககிட்ட சொல்லணுன்னு எனக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ரூமுக்கு போயிடுறீங்க. நான் அப்படியே வந்துட்டு இந்த டேலும் அப்படியே ஸ்கிப் ஆகிக்கிட்டே போகுது. இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டோட பர்த்டே தான் வந்திருக்கு. சாயங்காலம் பர்த்டே வந்து கிளாஸ்க்கெலாம் போயிட்டு கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வரீங்க. நீங்களுமே வந்துட்டு சூப்பராக செம்மையாக ரெடி ஆகுறீங்க. ரெடி ஆகிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட, அதாவது டிங்கோட பர்த்டேக்கு தான் இப்போ நீங்கள் போகிறீங்க. போயிட்டு அங்கேயுமே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு அதாவது ஃபோட்டோஸ் சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்து உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்டோட எடுக்கிறது அண்ட் உங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்களே, அதில் பசங்களும் தானே இருப்பாங்க, அவங்களோடலாம் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்து அப்படியே குரூப் ஃபோட்டோஸ் எடுத்து உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜேகோப் பார்க்குறாரு. சரி, பொண்ணுங்களோட சேர்ந்து எடுத்தது கூட அவர் விட்டுட்டார், பசங்களோட சேர்ந்து எடுக்கவும் அவருக்கு வேறு லெவலில் ஜெலஸ் ஆகுது. மனசே ஜெலஸோட உச்ச கட்டத்தில் இருக்கார். அவரால் தாங்க முடியல, இவன் என்னத்துக்கு இவங்களோடலாம் சேர்ந்து இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நேராக உங்கள் லொக்கேஷனை வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. லொக்கேஷனை பார்த்துட்டாரு. இப்போ போயிட்டு யோயோ கிளம்பு நம்ம வெளில போவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யோ எங்கே டாடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறியா, உங்கள் அம்மா
உங்கள் அம்மாவை பார்க்கணுன்டையில வா உங்கள் அம்மாவை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக வந்து யோயோயும் கிளப்பி இப்போ வந்துட்டு அவனையும் தூக்கிட்டு இப்போ வந்துட்டு ஜேகோப் வந்து அந்த லொக்கேஷனுக்கு தான் வராரு. அவருமே வந்துட்டார். உள்ள ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதாவது வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் தான். டிங்கு வீட்டில் பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு எல்லாம் போஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக எடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ நேராக அங்கே தான் வராரு. அங்கே தான் வச்சு கேக்கும் வெட்டி எல்லா ஃபங்க்ஷனும் அங்கே தான் போயிட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு ஜேகோப் அங்கே வராரு. அப்போ நீங்கள் வந்துட்டு நிற்கிறீங்க. அங்கே நின்று வந்துட்டு பசங்க வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜேகோப்புக்கு இது ஜெலஸாக தெரியுது, பார்க்க ஒரு மாதிரியாக தெரியுது. வந்துட்டு உங்ககிட்ட வராரு. வந்துட்டு ஏன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஐயோ இவர் எதுக்குடா இங்கே வந்தாருன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது டிங்குக்கு மட்டும்தான் தெரியும் வந்துட்டு ஜேகோப் உங்களுடைய அன்கிள் அப்படின்னு டிங்குக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற பாய்ஸ்க்கு மற்றவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது ஜேகோப் வந்து உங்களுடைய அன்கிள்னு வேறு யாருக்குமே தெரியாது. ஆரம்புக்கு கூட அன்றைக்கி தான் தெரியும். அன்றைக்கி வந்துட்டு வெளில வாட்ச்மேன் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கும்போது வந்து கேட்டால, அப்போ ஜேகோப்புக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டால, அப்போ தான் வந்துட்டு ஜேகோப் உன்னுடைய அன்கிள் உன்னுடைய ஹஸ்பண்டுன்னு வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு தெரியும். ஓகேவாடா ஆர்மி? இப்போ வந்துட்டு வராரு. வந்து உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. நின்றதுக்கப்புறம் இவருதுக்குடா இங்கே வந்தாருன்ற மாதிரி சாக்கில் நிற்கிறீங்க. நீங்கள் என்ன செல்லக்குட்டி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கன்னா என்னது குட்டியா? ஐயோ போச்சு, இவர் இங்கேயும் வந்து ஏதோ ஒரு வேலை பார்க்க போகிறாருன்னு சொல்லிட்டு நேராக அவர் ஹேண்டை பிடிச்சிட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்து இப்போ பேசுகிறீங்க. ஐயோ அன்கிள் உங்கள் காலில் கூட விழுகிற, தயவு செய்து இங்கேயும் வந்து எல்லோரும் முன்னாடியும் சொல்லிகிட்டு இருக்காதிங்க. என்னை புரிஞ்சுக்கோங்க அன்கிள், உங்களை எனக்கு பிடிக்கல அன்கிள். எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கடி, அதுக்கு நான் என்ன செய்கிறது? எனக்கு இப்போ உங்களை சுத்தமாக பிடிக்கல, தயவுசெய்து என்னை விட்டு போயிருங்க. நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டி. என்ன அன்கிள் இப்படி பண்ணுறீங்க? நீ தானே ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட கெஞ்சின, இப்போ நான் உங்ககிட்ட கெஞ்சுறேன். உங்ககிட்ட எவ்வளோ தூரத்துக்குனாலும் கெஞ்ச நான் தயாராக இருக்கேன். உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுவேண்டி செல்லாக்குட்டி அப்படின்றாரு. ஏன்னா அதை இம்ப்ரெஸ் பண்ணுவீங்களா? ஐயோ எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல, தயவுசெய்து நீ விட்டுருங்க அன்கிள். நான் விட மாட்டேன். நீ அப்போ என்னட்ட சொன்னேல, நான் உங்களை விட மாட்டேன் அன்கிள், தயவுசெய்து நீ விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சினேல, நான் கெஞ்சிரேன்டி இப்போ உன்ட்ட, தயவுசெய்து நீ விட்டுட்டு போயிடாதடி, என் கூடயே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. நீங்கன்னா ஆஹா அதெல்லாம் முடியாது, இங்கே வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு, தயவுசெய்து இங்கே வந்து என் மானத்தை வாங்காதீங்க அன்கிள், தயவுசெய்து உங்கள் காலில் கூட விழுகிறேன், உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், தயவுசெய்து உங்கள் காலில் விழுகிறேன். இங்கே வந்து யார்ட்டையுமே இந்த மாதிரிலாம் இவளோட புருஷன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க. இந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு அலர்ஜி ஆகுது, தயவுசெய்து யார்ட்டையுமே சொல்லாதீங்கன்னொடனே ஜேகோப்புக்கு வேறு வழியே தெரியல. நீங்கள் ரிக்வஸ்ட்டுன்னொடனே அவர் அவ்வளோதான், வேறு எதுவுமே பேசவே இல்லை. அங்கே யார்ட்டையுமே எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. அங்கே வந்துட்டு ஆனால் அங்கே தான் இருக்கார், யோயோவோட தான் இருக்கார். இப்போ யோயோ வந்துட்டு ஜேகோப்கிட்ட மம்மியை காமிக்கிறேன், நீங்கள் எங்கே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். கேட்டதுக்கப்புறம் இந்தா அங்கே இருக்காள், அவள் தானே உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. உங்களை தான் காமிக்கிறாரு. என்னது மம்மியா? அவங்க என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, அவள் தான் உன்னோட அம்மா. இல்லையே அம்மா வேறவங்க தானே, அவங்க தானே அப்பா வருவாருன்னு சொன்னாங்க. அது இல்லடா அம்மா, அவங்க சும்மா பேபி சிட்டர், இவங்க தான் ரியல் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காமிக்கிறாங்க. என்ன டாடி நீங்கள் சொல்கிறீங்க? அம்மா அவங்க தான்டா, அவ்வளோதான்டா, அவங்கள தான் நீ அம்மானு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன தான் டேடி சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான். இப்போ வந்து கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் கேக் கொண்டாந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்களும் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அங்கே ஜேகோப் வந்து உட்காந்துட்ருக்காரு. டேபிள் போட்டிருப்பாங்களா, அங்கே உட்காந்துட்ருப்பாரு. பக்கத்தில் வந்து யோயோ உட்கார வச்சுருக்காரு. அதாவது நான் வந்துட்டு தம்ப்நெயிலில் கீழே ஒன் சைட் லவ்க்கு மேலே ஒரு போஸ்ட்டு இந்த கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி உட்காந்துருக்கிறது மாதிரி காமிச்சிருக்கேன். அதுதான் இப்போ வந்து ஜேகோப்போட போஸ். அவர் உட்காந்துட்ருக்காரு. இப்போ வந்து கேக்கை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே வந்து யோயோ சாப்பிட்டுட்ருக்கேன். அது யோயோக்கு பக்கத்தில் ஜேகோப் உட்காந்து உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் உங்கள் மேலே இருக்கிற ஃபாலில் உங்களை பார்த்து அப்படி தான் ரசிக்கிறாரு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருந்தால் நான் தம்ப்நெயிலில் காமிச்சிருக்கேன் ஒரு ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த ஹேரை கொஞ்சம் உங்கள் ஹேண்டால் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சிரித்து பேசிக்கிட்டே வந்துட்டு உங்கள் ஹேர் இப்படி எடுத்து விட்டுட்ருக்கீங்க. அப்படிலாம் அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கா. என்ன அழகாடா இருக்காடா என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காரு. இப்போ வந்துட்டு பசங்க தான் அவங்கக்கிட்ட வந்துட்டு அப்படியே வந்துட்டு கேட்க உங்கள் வாயில் ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தானே இருப்பீங்க, எல்லாமே ஹாப்பியாக தானே ஜாலியாக தானே, நீங்களாம் ஒரே கிளாஸ்மேட்டு, அதனால் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாருமே பழகிக்கிறீங்க. அவங்களாம் சின்ன பசங்க தானே,
நீங்களுமே சின்ன பொண்ணு தானே. ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பசங்களாம் வந்துட்டு சும்மா நார்மலாக தான் உங்களுக்குலாம் வந்து கேக்கே ஊட்டி விட்டுருக்காங்க. இங்கே ஜெயகோப்புனா ஜெலஸ் அவ்வளோதான் ஜெலஸ் ஆகுது, டென்ஷன் ஆகுறாரா. அவர் ஜெலஸோட உச்சகட்டத்தில் இருக்கார் மனுஷன். இப்போ நேராக எந்திரிச்சு வராரு. யோயோ வம்சம் இங்கேயே உட்காந்து நீ கேக் சாப்பிட்டு இந்த வந்துடுறியாப்பான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உங்ககிட்ட தான் வராரு. வந்தவங்க ஹேண்டை பிடிச்சி இழுத்து எதுக்குடி அவங்க வந்து உனக்கு கேக் ஊட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ அங்கிள் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நான் தான் இப்படிலாம் வந்து என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு என்னால் முடியலடி, இப்படி பார்க்குறதுக்கு முடியலடி, சத்தியமாக என்னால் முடியலை, நான் அமைதியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், நீங்கள் நீ ஓவராகவே டீஸ் பண்ணிகிட்டு இருக்க ஓயன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன டீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் தான் என்னை டீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லாரும் முன்னாடி என்கிட்ட எப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, கையை விடுங்க அனுக்கு. இப்படிலாம் அவங்க கேக் உங்ககிட்ட ஊட்டி விட்டாங்கன்னா நான் இங்கேயே வச்சு சொல்லிடுவேண்டி, நீங்கள் என் பொண்டாட்டின்னு என்ன நினச்சிட்டு இருக்கு நீங்கள் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயகோப் கேட்குறாரு. ஐயோ அவங்கள என்னை கேக்கே ஊட்டி விட மாட்டேன், தயவுசெய்து நீ விடுங்க, ஹேண்டை விடுங்க அன்கிள். ஐயோ இப்படிலாம் என்கிட்ட வந்து பேசாதீங்க அன்கிள், எல்லாரும் ஒரு வாய் பார்க்குறாங்க அன்கிள், விடுங்க அன்கிள் ப்ளீஸ் அன்கிள், ஐயோ என் ஹேண்டை விடுங்க அன்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இங்கே பாரு இங்கே பாரு, ஐயோ இங்கெல்லாம் இருக்காதடி, தயவுசெய்து இங்கெல்லாம் இருக்காத, பசங்களாம் இருக்காங்க, என்னடி இப்படி இருக்க, ஐயோ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, அவங்களாம் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பார்க்க தப்பாக தெரியுதுன்றக்காண்டே அவங்கக்கிட்ட நான்லாம் பேசாமலாம் இருக்க முடியாது. ஐயோ தப்பாக தெரிலடி, எனக்கு ஜெலஸ் ஆகுதுடி, புரிஞ்சுக்கோடி, இப்படி இருக்கடி, இவ்வளோ அழகாக இருக்க, இவ்வளோ க்யூட்டாக இருக்க, நீ இன்னொரு பையன்கிட்ட என் பொண்டாட்டியாக இருந்துட்டு இன்னொரு பசங்கள்கிட்டலாம் போய் பேசும்போது என்கிட்ட அதுவும் பேசவே மாட்டேன், என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன், அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருந்தேன்னா எனக்கு வெறுப்பாகாதா, உங்ககிட்ட பேசுகிற மாதிரியா நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, இந்த விஷயம் இதை விட்டுட்டு போய் தொலைங்க அப்படின்றீங்க, போய் தொலைய முடியாது, நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் நிற்கிறாரு. ஐயோ அன்கிள் உங்கள் காலில் விழுகிறேன், இந்த விஷயம் போங்க அன்கிள், அங்கே பாருங்க அன்கிள், உங்கள் பையனை பாருங்கள் அங்கே இருக்கேன், என்னடி உங்கள் பையன் நம்ம பையன்டி, ஐயோ என்ன அன்கிள் புதுசாக பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது, அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நான் அவ்வளோதான், அவன் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன், இந்த விஷயம் போங்க, அதெல்லாம் இல்லை உன்னை அம்மான்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஐயோ எதுக்கு அன்கிள் இப்போ நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீ என் கூட என் பொண்டாட்டியாக இருக்கணும் அதுக்காண்டி தான், ஐயோ நீங்கள் என்னை ஓவராகவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, முடியலை என்னால், தயவுசெய்து இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. போக முடியாது ஓயன், நான் இங்கே தான் இருப்பேன், சரி இனிமேல் இவங்க கூட பேச மாட்டேன், நீங்கள் ஊட்டி விட்டா கூட சாப்பிட மாட்டேன், தயவுசெய்து இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அவருமே வந்துட்டு உங்களை விட்டு ரிமூவ் ஆகி அங்கிட்டு போகிறாரு. போயிட்டு இப்போ வந்து யோயோ பக்கத்தில் உட்கார்றாரு. அப்படியே யோயோ வந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு இப்போ வந்துட்டு யோயோ வந்து அங்கே இன்னும் கொஞ்சம் பசங்க இருப்பாங்களே, பர்த்டே ஃபங்க்ஷன் தானே, அங்கே வந்து பசங்க இருப்பாங்களே, அவங்க கூட சேர்ந்துட்டு இப்போ விளாண்டுட்டு இருக்கியான். இப்போ வந்து அதில் ஒரு பையன் வந்துட்டு யோயோ கூட சண்டை போட்டு யோயோவை வந்து கீழே தள்ளி விட்டுறியான். தள்ளி விட்டோடனே அவனுக்கு வந்து முட்டியில் வந்து அடி போட்டுருது. நீங்கள் தான் போய் தூக்கி விட்டு இப்போ வந்து சத்த போடுறீங்க அந்த பையனை. நீயுமே ஒரு சின்ன பையன் தானே, இன்னொரு பையன்கிட்ட எப்படி நடந்துக்கிற, ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டியதானே, ஏன்ப்பா அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பையனை சத்தம் போட்டுட்ருக்கீங்க. இப்போ அந்த பையனோட அம்மா வந்துட்டு இதை கேட்குறதுக்கு நீங்கள் யார், இந்த பையன் எப்படி இருந்துட்டு போறியா, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அம்மா வந்துட்டு உங்ககிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன, என் சின்ன பையன், உங்கள் பையன் வந்துட்டு ஒரு சின்ன பையனை அடிச்சிட்ருக்கேன், அதை உங்கள் பையன்கிட்ட நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வந்துட்டு அந்த பையன் அதாவது வந்துட்டு யோயோ சொல்லியிருப்பியா, எனக்கு அம்மா இல்லை எனக்கு அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பியா. அதனால் இப்போ வந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறேன், அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த பையனுக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தானா, இந்த பையன் ரொம்பவே புவர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லி சிரிச்சிட்ருக்கேன். அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது, ஒரு பிள்ளையை பெற்றிருக்கீங்க, அவங்களாம் இப்படி தான் மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணுன்றதை கூட சொல்லி கொடுக்காம தான் நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்களா, இப்படி தான் மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு இப்படி தான் நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்து வச்சுருக்கீங்களா, இப்படிலாம் அடுத்தவங்கள்ட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க மையம் நீங்களும் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் சத்தம் போடுறீங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, அவனை சொன்னால் உனக்கே ஏன் கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்க. கேட்டோடனே எனக்கு தான் கோவம் வரும், இந்த பையனுக்கு அம்மா இல்லைன்னு யார் சொன்னா, இவன் என்னோட பையன், இவனுக்கு அம்மா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோயோ உங்ககிட்ட இழுத்து இவனோட அம்மா நான் தான், திஸ் இஸ் மை சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவங்க சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு இது யார்கிட்ட வந்து நீ காது குத்துற, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, ஓ
கல்யாணமே ஆகாமல் சீக்ரெட்டாக லிவிங் டுகெதரில் இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேட்குறாங்க. உங்களுக்குன்னா டென்ஷன் ஆகுது. இப்போ ஜேகோப் அங்கே வராரு. அப்படியே அவருக்கு டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் நின்றுருப்பார். அதாவது வந்து பார்த்துக்கிட்டு நின்றுருப்பார். அந்த பையன் வந்துட்டு இந்த பையன் யோயோவை தள்ளி விட்டது, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறது எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. சரி நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்றதுனால தான் அவர் அமைதியாக நின்றுருப்பார். இப்போ வந்து உங்களை பேசியிருப்பாங்கள, அதாவது சீக்ரெட்டாக லிவிங் டுகெதரில் இருக்கியா நீ அப்படின்ற மாதிரியே பேசியிருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஜேகோப்புக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகிடுச்சு, ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ ஜேகோப் உங்ககிட்ட வந்துட்டு யார் சொன்னா அவள் சீக்ரெட்டாக லிவிங் டுகெதரில் இருக்கா, இவன் என் பையன், இவன் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகோப் சொல்கிறாரு. அவங்க எல்லாத்துக்கும் ஷாக்கு, அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஷாக்கு. நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபஸர் தானே நீங்கள் கூட லைவில் வந்தீங்கல்ல? ஆமாம்மா, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. லைவில் வந்துட்டு இந்த இது உங்களோட பர்த்டே அப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேட்குறாங்க. ஆமாம், அது நான் தான். அந்த கேர்ள் ஃப்ரெண்டு என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை, இவன் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை பிடிச்சி, அதாவது உங்கள் ஷோல்டரை பிடிச்சி இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கன்னா ஐயோ இவருக்கு வேறு வேலையே இல்லை, இப்போ தான் சொன்னேன் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்கன்னு, இப்போ இவரே வந்து சொல்லிகிட்டு இருக்காருன்னு நீங்கள் டென்ஷனில் அவங்களுக்குள்ளே வேறு எதுவுமே உங்களால் பேச முடியல, அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே இப்போ வந்து அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஆமாம், கழுத்தில் தாலி கிடையாது, ஒன்றுமே இல்லை, கேட்ட கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு முணுமுணுக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஜேகோப் வந்துட்டு தாலி உள்ள இன்னரோட பின் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை எடுத்து இப்போ வெளில போட்டு, தாலி தானே இந்தா இருக்குது, இவன் என் பொண்டாட்டி, இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை வந்து லைட்டாக விளக்கி விட்றாரு. விளக்கி விடும்போது அங்கே வந்து நீங்கள் இப்போ வந்து நெத்தியில் போட்டு வச்சுருக்கீங்களா அது தெரியுது. இன்னும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ உங்களோட ஸ்லிப்பர் இருக்குல்ல, உங்கள் கட்ஸு, அதையுமே கழட்டி விட்டு காலில் மிஞ்சி காமிக்கிறாரு. நீங்கன்னா இதெல்லாம் எதுக்குடா பண்ணிகிட்ருக்கன்ற மாதிரி தான் நீங்களாம் நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ வந்து ஜேகோப் டிங்குவை கூப்பிட்டு என்ன உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் இப்படி இருக்காங்க, இப்படி தான் வந்துட்டு வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கிட்ட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இப்படி தான் நடந்துக்கிடுவாங்களா உங்கள் ரிலேட்டிவ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாங்க. ஜேகோப் கேட்குறாங்க. கேட்டோன்னே டிங்கு சத்தம் போடுறாங்க. எதுக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு தான் கூப்பிட்டோம், ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா, ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணோமா, போனோமான்னு இருக்கணும், சும்மா அடுத்தவங்ககிட்டலாம் உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது, உரண்டை இழுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிங்கு சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டதுக்கப்புறம் அவங்களுமே அமைதி ஆயிடுறாங்க. இப்போ வந்து ஜேகோப் எல்லாரும் முன்னாடியுமே வந்து சொல்லிட்டார்ல, அதாவது எல்லாருமே தான் இருந்திருப்பாங்க, அந்த பாய்ஸ் அந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் இருந்திருப்பாங்க, எல்லோரும் முன்னாடியுமே வச்சு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு தான் இரிட்டேட், எல்லோரும் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இப்போ ப்ரொஃபஸர் உன்னோட ஹஸ்பண்டான்னு எல்லாருமே கேட்குறாங்க. உங்களுக்குன்னா வேறு லெவலில் இரிட்டேட் ஆகுது. இப்போ இதெல்லாம் இவங்ககிட்ட போய் சொல்லணும்னு என்ன அவசியம் இந்த ஆளுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் டென்ஷனில் நிற்கிறீங்க. இப்போ ஜேகோப் அப்படியே வந்து உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. மாற்றி இதை தான் நீ சார் எப்படியாவது சொல்லின்னு நினச்சி எல்லோரும் முன்னாடி வச்சு சொல்லிட்டே, கடவுள் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துட்டாரு எனக்குன்ற மாதிரி அவர் சிரிச்சுட்டே நிற்கிறாரு. இப்போ வந்துட்டு யோயோட்ட சொல்கிறாரு, போடா உங்கள் அம்மாட்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதுகிட்ட போயிட்டு சொல்கிறாரு. ஐயோ வெய்வாங்க அம்மானு கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறியா, இப்போ தான்டா சொன்னால் எல்லோரும் முன்னாடி சொன்னால இது என்னோடய பையன்டு, சரி நீ போ உங்கள் அம்மாட்ட போன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்ககிட்ட சொல்லி அனுப்பி விட்டுட்ருக்காரு. இப்போ அவனுமே போயிட்டு அப்படியே மம்மின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே உங்களை வந்து கட்டி பிடிக்கிறியான். இப்போது உங்களுக்குமே வேறு வழி தெரியலை, ஏன்னா நீங்களுமே போய்ட்டு அந்த லேடிகிட்ட சொல்லியிருப்பீங்களா இது என்னோட பையன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. ஜேகோப்புமே வந்து அதான் இது எங்களோட பையன் வேற சொல்லியிருப்பார். இப்போ வந்துட்டு இந்த பையனை எதுவுமே பண்ண முடியாது, நீங்களுமே வந்துட்டு அப்படியே அந்த பையனை தூக்கிட்டு வச்சுருக்கீங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. மம்மி நீங்கள் எனக்கு மம்மியாக தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறியா, உங்களுக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரில. விடுடா விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் அவனுமே வந்துட்டு உங்கள் நெக்கோடு வந்துட்டு அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிக்கிறியா. இப்போ வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு அவனை அவங்க ஷோல்டரில் போட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. நான் வந்துட்டு இவ்வளோ நாள் அவன் அம்மாவோட அரவணைப்பிலே இல்லை, இப்போ உங்களை அம்மான்னு சொல்கிறியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து உங்களை ஹக் பண்ணிகிட்ருக்கான். அதனால் நீங்களுமே அவனை தூக்கி வச்சிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு அவன் வந்து உங்ககிட்ட மம்மி பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பசிக்குதா, சரிவா நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவனை தூக்கிட்டு அப்படியே போயிட்டு இப்போ வந்துட்டு பிளேட்டில் வந்து சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அவன் கொஞ்சம் கூட இறங்கவே மாட்டேறான். அப்படியே வந்துட்டு நீங்கள் தூக்கிக்கிட்டே தான் இருக்கீங்க, அவனை இறக்கி விட்றீங்க, அவன் இறங்கவே மாட்டேறான்.
இல்லை நான் இறங்க மாட்டேன்றேன். ஏன்னா தன்னால் வந்துட்டு அம்மா கூட வந்துட்டு இவ்வளோ அன்பாக இவ்வளோ பாசமாக யாருமே அவனை பார்த்துக்கிட்டதில்ல. அதனால வந்துட்டு உங்கள் கூட ரொம்பவே அஃபேர் ஆகிட்டியான். இப்போ வந்துட்டு அப்படியே வந்து அவனை தூக்கி வச்சுட்டு தான் பிளேட்டில் வந்து சாப்பாடு வச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜேகோப் வந்து அவர் கையில் வந்துட்டு இப்போ வந்துட்டு யோயோ வாங்குறாரு. வாங்கிட்டு நீ சாப்பாடு எடுத்து வைடி அப்படின்றாரு. இப்போ வந்துட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. வச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து ஜேகோப் தான் கையில் தூக்கி வச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு யோயோவுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து யோயோ சொல்கிறேன், அம்மா அப்பாவுக்கும் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்டா இங்கே வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அப்படியே நீங்கள் வந்துட்டு ஜெய்கோப்க்கு ஊட்டி விட்றீங்க. இப்போ வந்துட்டு ஊட்டி விடும்போது ஜெய்கோப் சாப்பிட்டு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாரு. இப்போ வந்துட்டு யோயோ சொல்கிறேன், அப்பா அம்மாவுக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஜெய்கோப் அப்படியே வந்துட்டு அவனை யோயோவை வந்து தூக்கி வச்ச மாதிரி இப்போ வந்துட்டு அப்படியே சாப்பாடு எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட்றாரு. இப்படி நீங்கள் ஒரு கப்பல் ஒரு ஃபேமிலி ஆகிட்டீங்க. இதை வந்து டிங்கு பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. என் ஃப்ரெண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டா இப்போ தான் ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்து டிங்கு பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான், இதுதான் லைஃபுன்ற மாதிரி நீங்களுமே கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அங்கே வந்து இப்படி ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்துட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போன்னு பார்த்து உங்கள் லைஃப்குள்ளே ஒரு புயலே வருது. வேறு யார் யாயா தான் திருப்பி ரிட்டன் வராங்க. வந்து அவங்க வந்தோடனே வந்துட்டு ஜேகோப்புக்கு சரியான சாக்கு. இவ எப்படி இங்கே வந்தான்ற மாதிரி சாக்கில் நிற்கிறாரு. இப்போ நேராக வந்துட்டு ஜேகோப்போட ஹேண்டை தான் பிடிக்கிறாங்க. பிடிச்சி ஜேகோப் எனக்காண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே ஜேகோப்புக்கு எதுவுமே பேச முடியல. ஏன்னா வந்துட்டு ஐயோ போச்சு வந்துட்டான்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் அவர் உங்களோட லைஃப் மூவ் ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு ரூட்டை மாற்றினா இப்போ வந்துட்டு யாயா வந்து நிற்கிறாங்க. அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. ஏன்னா அவங்க தானே வந்துட்டு கல்யாண மண்டபத்தை விட்டு போயிருப்பாங்க. அதனால் இன்னுமே யாயா மேலே ரொம்பவே கோவத்தில் தான் இருக்கார். இப்போ யாயா வந்து ஜேகோப்போட ஹேண்டை பிடிச்சோன்னே ஹேண்டை தட்டி விட்றாரு. இங்கே எதுக்கு நீ வந்த, என்ன ஜெய்கோப் எதுக்கு வந்தேன்னு கேட்டால், நீங்களும் நானும் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லவ் தான் பண்ணோம், நீ தான் கல்யாண மண்டபத்தை விட்டு போயிட்டேல, இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கல்யாண மண்டபத்தை விட்டுட்டு நான் வீம்புக்குனே போகல ஜெய்கோப். என்னோடய ஃப்ரெண்டு என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்துட்டு நிறையா வந்து பிக்சர்ஸ் எடுத்தோம். அதெல்லாம் வந்து உங்ககிட்ட காமிச்சு நீ போயிட்டு நீ ஜேகோப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த ஃபோட்டோவெலாம் காமிச்சு நீ என்னோடய லவ்வர், என்னை லவ் பண்ணி நீ ஏமாற்றிட்டு தான் வந்துட்டு நீ ஜேகோப்பை பணத்துக்காண்டி கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே வந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தியா. இப்போ நான் வந்து மண்டபத்துக்கு வெளியே தான் இருக்கேன், நீ வரலைன்னா இப்போ வந்துட்டு நான் வந்து ஜேகோப்கிட்ட இதெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணனால தான் நான் வந்து அன்றைக்கி மண்டபத்தை விட்டு வெளியே போனேன். மற்றபடி வந்துட்டு எனக்கு ஒன்றே தான் ஜேகோப் ரொம்பவே பிடிக்கும், நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன், இன்னும் வரைக்கும் உங்களை தான் லவ் பண்ணுறேன். அவனை போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸில் நான் மாட்டி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் ஜேகோப் உங்களுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு யாயா சொல்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே அவ்வளோதான். ஏன்னா வந்துட்டு யாயாவை தான் அவர் லவ்வும் பண்ணியிருப்பார். இப்போ யாயா வந்து இப்படி சொல்கிறாங்களா, என் மேலே இந்த தப்பும் இல்லை, என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு வேறு வழி தெரில, அதனால் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு யாயா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த பேர் கூட மிங்கிள் ஆகுதுல்ல, யாயா யோயோ, அந்த பையனோட பேர் யோயோ, இவங்க பேர் யாயா, மிங்கிள் ஆகுறதுனால சரி இவங்களோட பையன்தான் யோயோ போலுக்கு. சரி அம்மா வந்துட்டாங்க, வந்து அப்பாவும் உண்மையான அப்பாவும் இருக்கார், உண்மையான அம்மாவும் இருக்கார், இனிமேல் நம்மளுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து ஜேகோப் உங்கள் ஹேண்டை பிடிச்சிருப்பாரு, ஹேண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு விலகி நின்றுக்கிறீங்க. இப்போ வந்துட்டு ஜேகோப் சொல்கிறாரு, இங்கே பாரு நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, நீ வந்து மண்டபத்தை விட்டு போயிட்ட, அவ்வளோதான். எனக்கு ஒயன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு, ஒயன் என் பொண்டாட்டி என் முன்னாடி இருக்கா, ஓகேவா, இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜேகோப் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அங்கிள், ஐயோ உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அங்கிள், நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் யாயாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, யாயாவோட பையன் இந்தா இருக்கியான், யோயோவோட அம்மா இங்கே இருக்காங்க, இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜேகோப்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. கேட்டதுக்கப்புறம் நீ மூடிட்டு நில்றி, வாயை மூடிட்டு நில்றி, வாயை சேர்த்து அடி வாங்க போகிற, அமைதியாக நில்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு யோ அன்குல், நான் அப்போ சொன்னது தான் இப்பயும், யாயா வந்துட்டா அவங்களுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன், நான் சொன்னேன்ல நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன், ஓகேவா, நீங்கள் யாயா கூட சேர்ந்துட்டு ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு அவருக்கு ஓவராகவே டென்ஷன் ஆகுது, நான் இருக்கிறதுல இவ வேறு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காளேன்ற மாதிரி
அமைதியாக நில்றி, ஏன்டி இப்படி சாவடிச்சிட்டு இருக்க, அமைதியாக நில்றி நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் நிற்க மாட்டேறீங்க. ஐயோ அங்கிள், இப்போ எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம், அதான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்களே, அவ்வளோதான், இவ்வளோதான் முடிஞ்சில்ல, உங்களுக்கு எனக்கு இருந்த எல்லாமே முடிஞ்சிச்சு. நானுமே உங்கள்கிட்ட அதை தானே சொல்லிகிட்டு இருந்தேன். நான் தான் சொல்லிட்டேன் உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டே இல்லை, என்னை விட்டுருங்க, அவ்வளோதானே. இந்த உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை நான் கடத்தலைன்னு இப்போ தெரிஞ்சிருச்சா, அவங்க வந்துட்டு இந்த ரீசனுக்காண்டி தான் அவங்க வெளில போயிருக்காங்கன்னு இப்போ உங்களுக்குமே புரிஞ்சிருச்சுல. சரி, இதோட விட்டுருங்க இந்த பிரச்சனையை. வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யாயாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. யாயாவோட பையன் இந்தா இருக்கேன், யோயோவோட அம்மா இந்தா இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிடுறீங்க. அப்படியே உங்களுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வெளியில் தான் போகிறீங்க, நடந்து போகிறீங்க. ஐயோ, இவோ ஒருத்தி என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் லூஸ் மாதிரி பேசிட்டு போகிறாளேன்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சி நில்றி ஸோ நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன் இப்படி டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி திருப்பியுமே உள்ளே கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாரியாயா, உனக்கும் எனக்கும் வந்துட்டு லவ் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. பட் நீ எப்போ வெளில போனியா அப்போயே நான் இவளை கல்யாணம் பண்ணிவிட்டு இவன் மேலே ஃபால் ஆகிட்டேன். ஓகேவா, நீ எப்போ வந்துட்டு ஜன்னல் ஏறி குதிச்சு நீ வெளில போனேன்னு தெரிஞ்சிச்சோ அப்போயே உன் மேலே இருந்த ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு போயிடுச்சு. இப்போ வந்து ஒயன் மேலே தான் நான் ஃபீலிங்ஸில் இருக்கேன். ஒயன் தான் என் பொண்டாட்டி, இது என் பையன். ஓகேவா, அவனுக்கு புரிஞ்சான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, என்ன இது உங்கள் பையன்ட்டு இருக்கீங்க, அவங்க யாயாக்கும் தானே சேர்ந்து பிறந்த பையன்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ஜெயகோப்கிட்ட கேட்குறீங்க, என்னடி யாயாவுக்கு பிறந்த பையன்ட்டு இருக்கா, உனக்கு தெரியுமாடின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன அன்குள் சொல்கிறீங்க நீங்கள். ஐயோ, இது யாருக்குமே பிறகலை. இது டிங்கு வம்சங்க வா. இந்த வரேன் சார், இந்தா யோயோவை பிடி, நீ இவனை அங்கிட்டு தூக்கிட்டு போய் விளாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் வந்து டிங்கு கிட்ட கண்ணை காமிக்கிறாரு. டிங்குக்குமே புரிஞ்சிருச்சு. அவன் வந்து அங்கிட்டுமே தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் ஜேகப் உண்மையை சொல்கிறாங்க, இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட பையன்தான், இது என்னோடய ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிட்டான். என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்கும்போது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பேன். அந்த பையன் பிறக்கும்போது என் ஃப்ரெண்டு உலகத்துலேயே இல்லை, அவன் செத்து போயிட்டியான். அதனால தான் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து அப்பா வந்துருவாருன்னு சொல்லியே வளர்த்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு என்னகிட்ட கேட்டாங்க, ரிக்வஸ்ட்டாக கேட்டாங்க, தயவுசெய்து என் பையனை வந்துட்டு நீங்கள் அப்பான்னு சொல்லி நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அவங்களுக்குமே வந்து கேன்சர் இருந்துச்சு, அவங்க சாக போகிற நிலமை தான் அவங்களுமே. ஸோ அவங்க வந்து என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, நான் இல்லைன்னா என் பையனை தயவுசெய்து நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அதனால தான் வந்துட்டு நான் யோயோவை இங்கே தூக்கிட்டு வந்தேன். அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க கேன்சரால். அவங்கள நான் ஹாஸ்பிட்டலில் வச்சு நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கப்புறம் யோயோவை தனியாக என்னால் விட முடியலை. அதனால தான் நான் தான் உங்கள் அப்பான்னு சொல்லிவிட்டு அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அம்மாவை எங்கேன்னு கேட்டேன், அம்மா ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சமாளிச்சுட்டு இருக்கேன். புரியுதா அப்போ உனக்கு, இப்போ புரிஞ்சா? இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க, அப்போது யோயோ உங்கள் பயாலஜிக்கல் சன் இல்லையா? இல்லை. அப்போ உங்கள் ஃப்ரெண்டோட சன்னா? ஆமாம். நீ அவனுக்கு அம்மாவாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் யாயா வேறு இருக்காங்க, எப்படி உங்களால் ஒத்துக்க முடியும்? ஏன்னா யாயாவை தானே ரொம்பவே அவரே சொல்லியிருப்பார்ல, 7 இயர்ஸாக லவ் பண்ணேன், உன்னை பார்த்ததுலேருந்தே நான் லவ் பண்ணேன், ஆனால் 2 இயர்ஸ் கழிச்சு தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் யாயான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஹோட்டலில் கீழே ஒளிஞ்சு உட்காந்துருக்கும் போது அவர் அவ்வளோ ஃபீலிங்காக வந்து லவ் ஃபீலிங்காக வந்துட்டு யாயாட்ட பேசியிருப்பார்ல, அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ வந்து ஞாபகம் வருது. இவங்க லைஃப்குள்ளே நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை அன்கிள், இல்லை அதெல்லாம் இல்லை அன்கிள், நீங்கள் வந்துட்டு இப்போயுமே யாயாவை தான் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நீங்கள் வந்துட்டு என் கழுத்தில் தாலி கட்டிட்டேன்றக்காண்டி தான் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல அன்கிள், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் யாயாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அன்கிள், எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியுமே போகிறீங்க. அவருக்கு இன்னுமே இரிட்டேட் ஆகுது. இவன் என்னடா இவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு இவள் போயிட்டுருக்கா, மயிரமாய் பேசிகிட்டு இருக்கா, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே உங்களை ஹேண்டை பிடிச்சி இப்போ வந்து உங்களை இழுத்து வந்துட்டு இப்போ எல்லோரும் முன்னாடி வச்சு உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நான் திருன்னு முழிக்கிறீங்க, என்னலாம் நடக்குதுங்க, ஏன் அன்கிள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னடி மயிறு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ தான் என் பொண்டாட்டி, உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், நீ கேட்காம லூஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கேன், நீ என்ன வெறுப்பேத்திரியான்னு சொல்லிட்டு ஜேகப் கத்துறாரு. இப்போ அன்கிள் எல்லோரும் முன்னாடி இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, நீ இப்படிலாம் கேட்காம நீ போய்கிட்டே இருந்தேன்னா நான் இப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க, இப்போ என்ன பிளானில் தான் இருக்கீங்க, ஒரு பிளான்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு ஒரு ரிங் எடுத்து இப்போ உங்களுக்கு அங்கேயே வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறாரு.
ஒயன் ப்ளீஸ் டி மேரிட் மீடி ப்ளீஸ் டி என்னை கல்யாணம் பண்ணிக்க நம்ம திருப்பி ரிட்டன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஓகேவான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாரு. உங்களெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ ஒயன் ப்ளீஸ் ஒயன் என்னை ஏற்றுக்கோ ஒயன் உன்னோட ஹஸ்பண்டாக நீ ஏற்றுக்கொடின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து அழுதுகிட்டே உங்ககிட்ட ரிங்கை நீட்டிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு சிரிப்பாக வருது இவர் இப்படி பண்ணும்போதெல்லாம் என்னோட ஒரு பச்சை குழந்தையாட்டி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. அங்கே எல்லாருமே வந்து சேரப் பண்ணுறாங்க. ஏற்றுக்கோ ஒயன் ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தட்டி வந்து சேரப் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த பையனுமே யோயோவுமே மம்மி ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பையனுமே வந்துட்டு கை தட்டி சேரப் பண்ணிகிட்டு இருக்கியா. அப்படியே நீங்களுமே வந்து ஹேண்டை நீட்டிடுறீங்க. நீட்டினோடனே அவருமே உங்கள் கையில் அப்படியே ரிங்கை போட்டு விட்டு அப்படியே வந்துட்டு அங்கேயே வச்சு உங்கள் எல்லோரும் முன்னாடி வச்சு அவர் வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான்டா, ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ போய் பார்த்துக்கோங்க ஓகேவாடா. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதோட ரிக்வஸ்ட் கேட்டிங்களா இந்த ஸ்டோரி, ரிக்வஸ்ட் கேட்டவங்க ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா. அண்ட் இதில் வந்து 2 பேரோட ஒன் சைட் லவ்வும் காமிச்சிருப்பேன். ஏன்னா ஒன் சைட் லவ்ன்றது எனக்கு யாரோட ஒன் சைட் லவ்வை போடணுன்னு எனக்கு தெரில. நீங்கள் ரிக்வஸ்ட் கேட்டது தான், ஆனால் எனக்கு தெரில. அதனால தான் நான் ஜேகோப்போட ஒன் சைட் லவ்வும் காமிச்சிருக்கேன், உங்களோட ஒன் சைட் லவ்வும் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களோட ஒன் சைட் லவ் போயிருக்கும், செகண்ட் பார்ட்டில் ஜேகோப்போட ஒன் சைட் லவ் வந்திருக்கும் ஓகேவா. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை டார்மிஸ், பாய்.